கிடைச்சிருக்கு. டேப் 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 டேப். என்ன கிடைச்சிருக்கீங்க? 5 and move. ஏய் இது என்ன அது ரெடி டு ஃப்ரீயா? எங்க இருக்கு? எது 7 நாள்? ஆமா இது 7 நாள் இருக்கு. இது முடிச்சிடலாம். நல்ல லெஜெண்டரி வச்சுக்க. அண்ணா லெஜெண்டரி டிராகன் ஈரன் அது பியூரா? எலிட் ரெடி போடுறா. எது பெஸ்ட்? விஆர் ஆ எது? லெஜெண்டரி இல்ல நினைக்கிறேன். நோக் பாயிண்ட் லெஜெண்டரி இல்ல 3 இயர்ஸ் போமா. 3 இயர்ஸ்க்கு இன்னொருத்தர் வேணும். நான் அப்கிரேட் பண்ணாம இருப்பேன். அது நான் லெஜெண்டரி இருந்தாலும் எல்லாரும் இண்டி லான்சர் ஒன்லி. யாருமே விளையாடுறது இல்ல போல. ஆமா இப்போ எவ்வளோ டிராகன் எலைட் இருக்கு. எலைட் பேட்டில் ப்ரௌசர் ஓபன் ஆகுது. ஈஸியா அடிச்சு போடலாங்களா? இந்த டிராகன் வச்சு எது வச்சு அடிக்கலாம். ஆஃபா அச்சாலே செத்துருவீங்க. அச்சாலே செத்துருவீங்க. என்ன பண்றது? ஆறா கொடுடா. FPS ஆஃபர் டிஸ்ப்ளே கேப்சர் போடுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க गाइस. சும்மா தான் விளையாடணும். இந்த ஈவென்ட் பார்க்கறதுக்கு தான். வேற எதுவும் லைவ் இல்ல. மொபைல்ல லைவ் போடலாமாடா? ஓகே. ஃபியூச்சர்ல வரலாம். மொபைல்ல லைவ் போட முடியாது. இத வச்சா லோவா போவா. எவ்வளவு போவாங்க? செட்டப் மொபைல் ஏத்துறேன். டிராகன் ப்ளே ஸ்டோர் DRAGO வருது. ரீட்டைல் ரோ FPS 60 தான் கேப் பண்ணி ஆடுறேன். நான் டிஸ்ப்ளே கேப்சர் வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் அவ்வளவுதான் வரும் எனக்கு.
உள்ள வந்து அடச்சுரா சார்ஜ் ஷாட் கன். இல்ல நீ தெரியாது பாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கோஸ்மோ வந்து சாட் இன்வைட்ல டேய் எய்ம் பாட்ல ஓடுடா. நான் எய்ம் பாட்ல. அவன் ஒன் ஷாட் டேய் இல்லடா. நான் இருக்கேன் நான் உனக்கு காமிக்க மாட்டேன். ஆமா காமிக்க மாட்டேன். என்ன இது சுடவே மாட்டேன். நீ இந்த ஷாட் நாளைக்கு சுற்றும் போல இருக்குடா. எப்படி லெஜெண்ட் எது ஒன் ஷாட் டேமேஜ் ஷீல்ட் குடிச்சற போல. 100% ஆல்ரெடி. மினி ஷீல்ட் இருக்குடா. எங்க ஒண்ணு இங்க இருக்கான் பாருங்க தல. ஏய் அந்த ஏய் வரான்டா ஓடிடுறா. ஏய் நான் ஒண்ணு எங்க அது 30 அங்க தான் இருக்கு பாரு எலிட்ல இருக்கு பாரு. இல்ல 25 ஒண்ணு உடைச்சு கீழ போய் இது மாதிரி ஷீல்ட் இன்னொன்னு. ஏய் எல்லாத்தையும் இல்ல ஏய் வந்துட்டான்டா சும்மா வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வாங்கி. எல்லாத்தையும் வச்சிருக்கேன். வாட்? அது கன் இல்லடா பிளேயர் கன்டா. இல்ல ஸ்ட்ரீமர்ஸ்லாம் மேல தூக்கி போறாங்களா எக்ஸ்ப்ளோர் ஆகும். எக்ஸ்ப்ளோர் நமக்கு எனிமீஸ் இது பண்றோம் அப்படினா கடைசியா பார்த்தா வீடாது. ஏய் என்னமா வச்சிருக்கான்பா நிதினே. ஓகே டிராகன்டா இது. சரி வாங்க அப்கிரேட் பண்ணி தொலை இன்னும் தோல go to ஓகே இப்போ இன்னொன்னு நான் அதிக லைவ் பார்க்கலாமா? டெம்பிள்லாம் வச்சிருக்கல டெம்பிள்லாம் எங்க இருக்கு? டெம்பிள்னா என்னது? அப்கிரேட் எங்க இருக்கு அது? அது இல்ல பாய். உன் பேர் என்னடா? ஒண்ணே எனக்கு கூப்பிடுவான். வாரா விட இதெல்லாம் இல்ல. கீழ பாரு இத பெர்ஸ்ட்லாம் ஒரு கன்னா. நீ கீழ வா உன் ஐலாண்ட் எவ்வளவு இருக்கு? இந்த வெண்டிஸ் இது டெம்பிள் இதா டிராகன் ரோஸ்டி தான். அதுதான் அப்கிரேட் பண்ணு. அப்கிரேட் பண்ண சிரிக்கறான்டா. 3 லெவல் 25 ஆகணுமா? 3 லெவல் ஐக்கு நீ ஆர்டர் போறா தெரியும் போங்க. 3 டிராகன் லெவல் 25 ஆகணுமா? அதான் தேடி இருக்கேன். ஒரு டிராகன் 21 அது ஐயோ காப்பிரைட் ஐயோ பக்கத்துல வா அப்படியே லைட்டா நான் ஒண்ணா ஆடுவா இது. இரும்பு டிராகன் எங்க? 3 2 1 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு க்ளோ சும்மா எம்டிஆர் சிட்டி சும்மா தேடுனா பஸ் டிரைவர தேங்க் பண்ணுங்க. ஹோலி குண்டி போலாம். ஹோலி குண்டி இன்ஃபேமஸ் இன்ஃபேமஸ் நீயும் ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்க. ஆமா நாங்களும் வந்துறோம். பிகினரா என்ன ஓகேவா? எதுல தம்பி? டிராகன் சிட்டி டிராகன் ஐடி அப்புறம் ஓகே ப்ரோ. அதான் சொல்லிட்டேன் சொல்ல வந்துட்டேன் நானே சொல்லிட்டேன். இத ஒரு அத ட்ரெயின் எல்லாம் ஸ்டேட் அங்க ஒரு வீடு இருக்கும்ல என்ன பண்ணலாம்? முத்துறா அவன எவ்வளவு கம்மியா ஏய் யாரா நீ சொல்றது? பாட்டு செத்தா நீ மொத்த டிராகன்லயே முடிச்சுதான் நினைக்கிறேன். செத்தா ஆஹா பி ப்ளஸ் கொடுத்தாங்க. கேப்பா டபுள் ரிவார்டா போனா நல்லா இருக்கும். ஏய் ரீலோட் பண்ண ஸ்பெஷல் போடு. இல்ல
இப்போ எதுக்கு போன பேட்டில் பண்ணியா இங்கே போனேன் பேட்டில் போயிட்டு லீக் போனேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது சர்ச் பண்ண முடியாது அதில் குளோபலில் தேட முடியுதான்னு பாரு இல்லை கிரீனி யாரா வெரி பேட் மண்டை இருக்கா இதில் என்ன எனிமி ஆக்கிட்ட உனக்கும் அந்த ட்ரோஸ் டிராகன் இருக்கு பாருடா இது இங்கே ஒருத்தர் இருக்கான்டா எது TRAOS இதா அது லெஜெண்ட் இதெல்லாம் நான் லவ் டிராகன் அந்த ட்ரோஸ் லவ் டிராகன் என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணுறேன் வேணாம் இப்போ சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பையன் எத்தனாவது போகிறது ஒரு பாருக்குது எனக்கு ஆமியில் நடந்து வருத்தமாயிடுச்சு ரெண்டு பாரு இல்லை வேலை என்ன பண்ணாங்களா பூஸ்ட் காம்பக்ஸ்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு சோறு வைக்கலாம் சோறு ஏய் 47 தானா லெவல் ஓகே லைவ் ஸ்ட்ரீம் இதுலயே போதா பிக் ஃபேன் ப்ரோ ஐபர் ஃபியூரி என்ன டிஸ்கனெக்ட் பண்ணி விடுடா என்ன டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணலாம் ராங்குடா சர்ச் ப்ரோ இருங்க வரேன் டிஸ்கார்ட்ல லைவ் இது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீ தான் ஜாயின் பண்ணணும் திரும்ப உனக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு எனக்கு அப்படியே நிக்குது எனிமியா இல்ல எல்லாம் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு அது ரெட் கலர்ல காமிக்குது நான் தான் இது போட்டேன் ஃபிளார் அப்படியே சொல்றா எனிமி நீ மூணு டேய் யாரோ வராங்கடா நீயா எங்க பலமா இருக்கு தெரியல எல்லாம் உடையுது பனானா போட்டு சாவடி ஹண்டிங் லைட் பண்ணு பனானா வந்துரு யார் தி ப்ரோடா ப்ரோ எனிமிடா ஐயா எங்கடா சவுண்ட் கேட்து ஆக்சுவலா இந்த சைடு நான் ஒருத்தனை பார்த்தேன் அவனை விட்டுட்டேன் லைட்டா டேமேஜ் அந்த ஆள் கஷ்டப்பட்டு போயிட்டான் ஜஸ்ட் சம் குட் வேணுமா இல்லடா டேய் டான்டா பாடா ஜோனுக்கு போவோம் விக்டரி ராயல் நம்மதே எங்க ஒரு தோடுறான்டா அங்க அவன் தான் இல்ல அவன் இல்ல ட்ரோல் பண்றான் 20 எய்மே போச்சுடா ஹெவியா மாத்துறான் டீம் போயிட்டாங்க புடிச்சிடலாம் ப்ரோ புடிச்சிடலாம் ப்ரோ புது ஸ்குவாட் அது புது ஸ்குவாட் ஹை ப்ரோ பிரக்கு ப்ரோ ஹை ப்ரோ ஹெவி ப்ரோ ஹெவியா மாத்துறான் டேய் ஒத்தடி சத்தியமா வெளியேறேன் கொடுத்துரு என்கிட்ட இருக்கிறதே ரெண்டே கண்ணு தான் என்னோட ஏன் இருக்குடா அங்க இருக்கு எடுத்துக்கோ போ ஏய் கண்ணெல்லாம் ரொம்ப இன்புட் லாக் ஆகுதுடா அந்த கேம்ல அவன் ஏதோ பிளேயர் போட்டிருக்கான்டா ப்ரோ இன்புட் உங்களுக்கு ஆகும் ப்ரோ 86 யாரு கிட்ட போச்சுடா நாங்கெல்லாம் அப்பவே அப்படி விளையாடுவோம்
ரொம்ப நல்லா என்னடா இருக்கான் இதுல என்னதுயா இது என்னது ஷார்ட் கனமா போறா சம்மன் இருக்கு இல்ல சம்மன் ஏய் பண்ணி ஏஆர்எம் போறா எல்லாம் கொடுப்பாங்க உனக்கு இந்த சாகனாமெல்லாம் 2 தான் இருக்கு எனக்கு நிறைய எல்லாம் எடுத்து வாயில கொடுப்பாங்க டொமேட்டோ ஆப்பிள் என்னடா பண்ணோம் ஆப்பிளா டேமேஜ் இது ஒயிட் ஹெல்த் டான்ஸ் ஆடி வெறுப்பத்த அவனலாம் அரினுவே இங்க வா இதுல ஆடு இதுல ரீலோட் ஹெவி வந்து இல்ல சுத்தமா இல்லை என்னமோ என்கிட்ட ஷார்ட்க்கு நம்ம 0 ஏஆர் மட்டும் தான் இருக்கு மெட்டீரியல் 300 இருக்கு போய் புதுசா இருக்கு அது சார் அப்கிரேடுக்கு வரேன் ஏதோ கேக்குது வேற மாதிரி வெடி வடை போற வெடி என்ன இருக்காங்க நம்ம பில்ட் பண்ணது எல்லாம் அந்த இது மிஷின் போட்டிருக்காங்க யார் நீ போட்ட மிஷினா அப்கிரேட் அந்த ஜிப்லைன் இது எந்த இடம் தெரியுதா வீப்பிங் உட்ஸோட அந்த பிரிட்ஜ் ஓ அதான் ஓகேடா என்னடா அங்க பாரு அந்த டவர் இருக்கு பாரு அது புதுசு இங்க இருக்கு அந்த பிரிட்ஜ்ரா ப்ளூ கலர் அதான் இது ஷார்ட் ஷார்க்கு டேமேஜ் கொடுக்கும் ஸ்லர்பி வந்துருச்சுடா ஸ்லர்பி கொஞ்சம் மேல வந்துருச்சு பாரு தண்ணி குறைஞ்சு இவ்வளோ நாள் மூடிச்சுடா இந்த இடம்லாம் ஃபுல்லா ஷார்க்கை வம்பளுக்காத அப்புறம் வந்து டேமேஜ் பயங்கரமா கொடுத்துரும் கமான் गाइस 6 பேர் பாத்துங்க மங்க லைக் பண்ணிருங்க ஏய் அவனோ இருக்கானா ஏங்க அந்த மீனா நிதின் கேக்குதா ஷார்க்ல ரைடு பண்ணலாம்டா நீ இதுல லோடிங்ல நிக்குது ஷார்ட் கன்ல ரைட் பண்ணலாமா ஷார்க் எப்படி ஏறி போ பாப்போம் இது ஹூக் இது வேணும் அதாவது அந்த இந்த ஆமா ராட் ஃபிஷிங் ராட் வேணும் ஆமா சொல்லிட்டார் தலைவர் ஐஜிஎன் போட்டான்டா வல்லாலா நீ வரலாலா பேசிட்டு இருக்கானா கேம் விளையாண்டுருக்கான் என்ன கேம் சொல்லு வாடெக்ஸ் ஃபோர்ட்நைட் கண்டிப்பா நம்ம அண்ணன் கேம் என்னது நம்ம அண்ணன் கேமா ஹைப்பர் ஸ்கேப் சொல்லு இல்ல ஏதோ மொக்க கேமா இருக்கும்னா சத்தியமா ஆமா கார்த்திக்ல 3 பேர் ஆடுன அண்ணன் கேம் ஓ காரா குக்கிங் ஃபீவர் அது இல்ல கார் இது ட்ராக் மேனியாவா ஐயோ டேய் யாரா அவனுங்க வேற கேமே கிடைக்கல அவனுக்கு ஏய் ஃபாஸ்ட் சைக்கிள் ஆடுவோமா ஏதாவது கேம் ஃபோர்ட்நைட் ப்ரோ பிளேயர் இப்படில இருக்காம வர மாட்டேனாரு ஏய் அண்ணா வெச்சட் ப்ரோ ஏய் எங்கடா இருக்க சின்ன பார்த்தாலே பயப்படுவாங்க கிட்ட மோதிரத்துக்கே பயப்படுவாங்க பஸ்லாட்னா சும்மாவா அடிச்சுட்டோம் சும்மாதான் ஏ
சும்மா வச்சுக்கோ. நீங்க டிங்க டிங்க நைட் ஹைப்பர் ஸ்கேப் ஆடலாம் கைஸ். ஆடலாம் கைஸ். சின்னதா கைஸ். அந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஆடலாம் பாய்ஸ் சின்ன ஆடலாம் பாய்ஸ் சின்னதா பாய்ஸ். இங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. மேஜர் ப்ராடிஜி ஷாட்கன் 50 பிங் டு நல்லாவே இருக்கு. நாய்ஸி ப்ரோ. நீங்க தான் நாய்ஸி. விக்னேஷ் ராஜா ஹேடா. வாட் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 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 உளுந்து இருக்குடா டமால்னு. உளுந்து பொளந்திருக்கு. அந்த மாரடார பசங்கடா பைத்தியக்காரனுங்க. எய்ம் பாட் அவனுங்களாம் சுற்றுவானுங்க. ஸ்டெப்ஸ் ஆடவே கடுப்பாரு. அதுக்கு 2 எடுத்தாச்சு गाइस. நம்ம தான் ராஜா. ஆமாங்க. அதுக்கு 2 எடுத்தாச்சு. நீங்க இங்க வா கிராப்லிங் ஹூக் எடுத்துட்டு எவனா இருக்கான் பாப்போமா? போட் எடுத்து வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஃபிளேர் விட்டு பாப்போமா? லேஜில வாங்க. என்னடா அது? அது இதுடா. அது தூக்கி எனிமி மேல டேமேஜ் பண்ணலாம். ஃபயர் அந்த இது ஃபயர் ஃப்ளை லைக் மின்மினி பூச்சி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். வா பாப்போம். வா 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 வா. 17 பேர் இருக்காங்க. 15 நம்ம ரெண்டு கேட்காம. ஏமால போட்றாதடா. गाइस வாங்க பாருங்க गाइस. ஓ மை காட். இந்த பிளான் வேணுமா? இன்னொரு பிளான் இருக்கு. அது நான் இப்போ இத போட்றோம். தூக்கி போட்றோமா மின்மினி? போடு. போடுறா. அங்க பாரு. போட்டாங்க பாரு. எங்க? இங்க இந்த வீடு பாரு. அதான். வா போ. என்னடா இது? பப்ஜி மாதிரி கேம்ப் எடுத்தாங்களா? இங்க ஒருத்தர் இருக்கான்டா. எனக்கு என்ன விஷயம்? நான் வீசலையே, வேற எவனோ வீசுறான். ப்ளூ ஏறலாம். நீ தள்ளி விட்டான்டா. நல்லா தப்பிச்சிட்டேன். தப்பிச்சியா? நிறைய பேர் ஷூட் பண்றாங்க. வெளியே வந்து ஷீல்ட் இருக்கடா. இல்ல நான் கேம்ப் அடிக்கிறேன். என்ன யூபிஐ ஈவெண்ட் ஆக்சுவலி நிறைய கேமோட புது கேமோட கேம் பிளேலாம் வந்து இங்க ஒரு ஆனாடி வாட் தி ஃபக் ப்ரோ எய்ம் இஸ் நிதின் உன்ன காமிக்குது எனக்கு. டிராப் பண்றா. வா காமி லைவ் போடு. மொபைலா மொபைல்ல இருக்கு. போயா மாவே என்னென்ன தெரியுமா இருக்குது? டச் பிளஸ் போடலாமா? மேல போறேன். என்கிட்ட குடி நீ குடி. ஹெவி புல்லட் குடுறா. என்னடா எனக்கு கேளவே இல்ல. ஹெவி புல்லட் குடு. இல்ல சீக்கிரம் வந்துறடா. ஹை எம்பவர் டிபி எடுத்துட்ட நூம்பு பேல. அவன வந்துற போறான். அவன வரான்டா. ஏஆர்எம் எவ்வளவு வச்சிருக்கான்?
ஏறமோ இந்தா ஐயோ பேரே தெரியல. இதுக்குள்ள இருக்கான்னு நினைக்கிறேன் அவன். எங்கடா இருக்கான் அவன்? டீமேட் பாரு. கேம்ப் பண்ணு. ஆமா 50 எனிமி. ஏய் அடிச்சான்டா. 50 எனிமிடா. கேஸ் இருக்கா? அங்கட்ட வா, அங்கட்ட ஃபிஷ் இருக்கு வா. எந்த ஒன்னு தர வா. அந்த கிரனேட் இது எக்ஸ்ப்ளோசிவ் லான்ச்சர் அது. அத இது ஆமா. அத 0 இருக்கு. ஆனா ஏய் யாராவனா ஃபிளார் அடிக்கிறான். போச்சுடா. ஏய் அட்ட இது இல்லடா மேட்ச் இல்ல. அட ஏய் அப்படியே கீழ வா. நைஸ் அவன் மேல போயிட்டான். நான் சான்ஸ் பண்ணிட்டேன். Killer of Heda. Hey bro, not the matter. Oh, மேல இருக்கான். அப்படியே வேணாம் அப்படி இது பண்ணாத. புஷ் பண்ணாத. கேம்ப் இப்படி இன்டென்ஸா விளையாடுறாங்க. ப்ரோ கடைசி சர்க்கிள்ல ஒருத்தன் இருப்பான். இந்த சர்க்கிள்ல ஒருத்தன் 2 பேர். அவனை தேடி கேம் பிடிக்கணும். 2 ஜோன் வரும். அப்படியே பொறுமையா செம்மையா ஆகாது. எப்படி கிழிஞ்சு பார்த்து பொறுமையா. ஏய் இங்க இருக்கான். கடடா கடடா ஏய் ரொம்ப லாக் ஆகுதுடா. ஏய் பொறுமையா இப்படி லாக் ஆகுது. பாத்துடா. Bullshit. Hey! இன்னுமாடா இப்படிலாம் ஆடுறீங்க? அடே காம்புல ஆடலாம். ஓகே புஷ்குள்ள உட்காந்துருக்கானடா. யார் மாதிரி உணவாடியா? நல்லா கடைசிட்டோம்ல.
டேய் இவனை போடா. வந்தான்டா. எனக்கு அடிக்க போய். திரும்ப பாஸ் பண்ணி வச்சேன்டா. என்ன இப்படி பண்றோம்? லாக் ஆகுதுடா எனக்கு ரொம்ப. கண்ட்ரோலர்ல ரொம்ப லாக் ஆகுதுடா எனக்கு. நான் அடிச்சுட்டேன். இது கண்ட்ரோலர் FPS வேற இந்த மாதிரி அங்க ஒரு பிளேஸ் பாரு. டெத்தார் சொல்ல போது நம்ப மாட்டான். இப்ப உனக்கு எப்படி தெரியுதா? டெத்தார் காதுறான். FPS வரலாம். FPS வரல இது மூவ் பண்றதே வரல. FPSனா உன் PC பேசுறது. மேட்ச் ஆரம்பிச்சிச்சு சார். OP gameplay. Senior hi bro, welcome to the stream. Welcome subscribing bro. Thanks for coming. ஆடோடி. இந்த மேட்ச் முடிச்சிட்டு போயிடுவோமா லைவ்? என்ன அலையன்ஸ்லடா இருக்க? நான் இப்ப சேர்ந்த ஏதோ ஒன்றா. எனக்கு அந்த இதே கிடைக்கல. ஓகே. அது இதுக்கு கையில பண்ண பாக்கலாம் வீடியோ. Xbox பண்டல் வச்சிருக்காங்க. சேம் டைம் தான். நீ அப்படியே ஷட்டர் ஆகிற எனக்கு சரி ஆர்டரை பார்த்துட்டு தேடி வந்துட்டு போவோமா கொண்டனா வாங்கி இருக்காரு. அவன் ஆடவே மாட்டேன். நான் தேடி ஸ்டோன் வுட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். எனக்கு ஆரம்பிக்கிறா இது Ubisoft. நான் ஆரம்பிக்கல. 12 மணிக்குண்ணா நான் தூங்க போகும்போது எழுப்பி விடு. சரியா? நான் அப்படியே ஹெட்ஃபோன் மாதிரி தூங்குறேன். மிஸ்கால் ஒரு கால் போடு. ரெண்டு லட்சம் பேர் பாக்குறானுங்கடா என் லைவ்ல. நீங்க ஓ ஓகே. மாசம் வருது. தப்பாது
ஆயிடுச்சு ஆமா பார்க்கலாம் இங்க பார்த்த கேம்ல செருப்பாலே இருப்பேன் இந்த நடி பொண்ணெல்லாம் இங்க போட்டுருக்கானா டிஸ்கால்ல கால் அடிச்சிரியா ஆஃப்லைன்ல பரவா கொஞ்சம் கத்தாம ஆடுங்கடா எரிஞ்சிருவான்டா டேய் கத்தாம ஆடுங்க நானா சில்லி ஹெல்த் இல்லடா நான் வரலடா ஏய் எனிமீஸா ஹெல்த் இல்லடா வெயிட் பண்ணுடா எந்த பேர்ட்டியும் இல்லை வா ஓடிடுவோம் பேசாம என்ன சொல்கிறேன் டேக் வேறு வச்சுருக்கோம் வேற டீம் இங்கிட்டு வா இங்கிட்டு வாடா எங்கிட்ட போற கத்தாம ஆடுங்க செருப்பாலே இருப்பேன் நெத்தின ஏய் வாடா என்னடா பண்ற வாடா வா என்ன ரெண்டு கால்லையா நடந்து வந்துட்டு இருக்கேன் வாடா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்க வாழ்ந்த மாதிரி தவழ்ந்து வந்துட்டு இருக்கிறேன் வாடா என்னடா பண்ற English yeah bro I speak English it's Milan welcome to my stream bro thanks for coming don't forget to subscribe bro come on bro இந்த கேரில இன்னும் இருக்கா அங்கேயே அதான் சாப்டர் 2 ஓட வந்துட்டான்டா வெளியே மெக்கிட் வச்சிருக்கியா குண்டி எனக்கு புடுறா உன்னோட கம்மி தான் எனக்கு போட்டுட்டேன் இங்க இருக்கான் பாரு ஒரு இடத்துல நின்னா டமால் அடிச்சு விட்டுருவேன் அது நிற்க மாட்டானே என்னதான் தேடுறானோ ஆமாம் ஒன்றாதான் தேடுறான் ஓடிடுறான் பின்னாடி விட உடைக்காது அதுதான் அதான் இப்படிதான் சுற்றி தான் போடும் மீன் பிடிக்க ராட் எடுத்திருக்கேன் அதான் மீன் பிடிச்சிட்டு ஹெல்த்துக்கு ஆர்க்கில் ரைடு பண்ணப்போம் அதான் லான்ச் பண்ணிருக்கேன் இது நல்லா இங்க இருக்கு பாரு இந்த மீன் சின்ன மீன் அந்த ஓட்ட மீன் மாதிரி இருக்குங்க சின்னதா ஆமா நிறைய இருக்குது இல்லையா தெரியலையே நெத்திலியாடா 15 ஏறுதுடா 15 ஃபர்ஸ்ட் இயர் ரூஸ் இல்ல இல்ல ஆமா 15 ஏறும் 15 நூப்ராரி 75 பேண்டேஜ் மாதிரி தான் நூப்ராரி ஒண்ணுமே தெரியல டேய் இது இருந்துச்சு இங்க பாருடா ஃபிஷிங் ஸ்பாட் இருக்கு பாருடா அதான்டா பண்ணிட்டு இருக்கேன் இங்கேயே அங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போவோம் உன்னோட அதிகமா இது தேடிட்டேன் அது பண்ணி லெடரா வந்து எது ஃபிஷிங் ஸ்பாட் மயிரா இங்க இருக்கு பாரு ஏய் குடுறா
வா போலாம் என்கிட்ட லான்ச் பேட்ரிக்கு போட்டு போலாம் வா. இன்னொரு ஃப்ளப்பி கட் இன்னொரு ஃப்ளாப்பர் இருக்கு அதை எடுத்துக்கோ. நீங்க வாடா. காக்காலாம் கத்துது. கட்டு அவ்வளோ மேட்ச்ல இல்லை என்கிட்ட. என்கிட்ட இருக்கவே 30 தான். போதும்டா. ஏய் இப்படி வாடா. அதுக்கான்னு பார்த்தேன். ஷார்க் இருந்தா பிடிச்சி போலான்னு பார்த்தேன். ஷார்க்கே இல்லை. ஏய் ஹெலிகாப்டர் தான். நம்மளை பார்த்துட்டான். இங்க இருக்கேன்டா. லான்ச் பேட். லான்ச் பேட் எடுப்போம். லூட்டெல்லாம் நிறையா இருக்கும். ஏய் ஏன்டா நோக்கு டேய். நான் மெட்ட இருக்க 4 கன்னுடா டேய். ஏன் கீழே நல்ல கன் இருக்கா? சத்தியமா தூக்கம் வந்துடாடே, என்ன பண்றது? நல்ல பிளேயரா வந்துடுறா திரும்பி. எப்படி வரது? எங்க இருக்கான்னு தெரியல. ஆமோ இருக்கா அவன்கிட்ட? இல்ல. ஏய் என்னடா இது கம்மோ ஜாய் ப்ரோ. இங்க பாருடா. உன்னை பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டானோ? அப்படியே உட்காருடி, தலை தெரியுதுடா. 2 பேரும் என் லூட்டுக்காக ஓடுறானுங்க. ஓடிட்டு பேசாம அப்படியே. அங்க பாடுறா, அவனுங்கள பாடுறா. இங்கேயும் கடை பாக்குறா. அங்க மெட்கேட் இருக்கு பாரு. மினிஸ் எங்கடா? பிஸ்டல் தூக்கி போடுறா. ஹோலி ஷிட். வா க்ளோஸ் பண்ணலாம். ஆமா, ஐயோ இதுக்கு நல்லா விளையாட முடியாது. பார்க்கவும் முடியல என்னால. என்னப்பா ஃபோர்ட்நைட் போனீங்க பசங்களா? 12 மணி ஆயிடுச்சுடா. ஹைப்பர்ஸ்கேப்டா. நான் ஹைப்பர்ஸ்கேப் டைம்டா. ஹைப்பர்ஸ்கேப் டைம் பிரதா. வா எதுல ட்விட்ச்ல போடுவோமா? சோத்துற மோட. ஏய் வந்துட்டான்டா. வந்துட்டான்டா. ஏய் லைவ்ல இருக்க குடி, லைவ்ல இருக்க. அதுக்கு அவன் பார்க்க போறா. பாத்துறா அவ. பார்த்தா பாத்துட்டு போறா. நான் வேற ஆள சொன்னேன்றுவேன். என்ன நீ ஒருத்தி தான் இருக்கியா? அவ்வளோ கலாரா. இதுதான்டா சொல்லுவேன். ஓகே गाइस, இட்ஸ் பி ரைட் பேக் டைம். ரைட் பேக் ஆண்டா.
out now on Epic Games Store and Uplay. Go ahead and download it. Get in there and get racing. Now, our time with Trackmania is coming to a close, and it's on to the next show. Ubisoft Forward pre-show is starting momentarily. We're going to take a look at Ghost Recon Breakpoint, The Crew 2, Trials Rising, new stuff coming from all these games. You're not going to want to miss it. And then when the countdown timer hits 0, it's Ubisoft Forward, the big showcase of the latest and greatest upcoming games from Ubisoft, followed by an in-depth look at Assassin's Creed Valhalla. We got a lot more in store for you, so let's go ahead and throw it over to Kat. Thank you, Chris, and hello everyone, and welcome to the Ubisoft Forward pre-show. The main event will be starting in just 30 minutes and will feature news from our unreleased games, including Watch Dogs Legion, Assassin's Creed Valhalla, Hyperscape, and more. Now to warm up, we have 30 minutes of this from the games you're already playing, like Trials Rising, and as well as some exclusive behind the scenes so you can get to know us a little better. So let's kickstart this pre-show with an update from Just Dance 2020. ஒரு கேம் போட்டுருவாங்களா ஒர்டெக்ஸ் ஆனாடா இது ஆரம்பிக்க கரெக்டா இருக்கும்டா லேட்டா 1 மணி நேரம் இருக்குடா half an hour half an hour இருக்கு 25 minutes அப்பா லாகின் ஆயிடுச்சு லாகின் பண்ணிட்டேன் நான் ட்ரை பண்ணிட்டே எனக்கு ஆயிடுச்சு. If you're a Just Dance fan and want to win some cool swag, head over to the Just Dance website for all the details. For our next segment, we have something a little different than what we usually do. A few years ago, Ubisoft created the Ubisoft Entrepreneurs Lab and the Open Innovation Accelerator. This allowed us to create partnerships and synergies with indie studios from across the industry. And since so many industry events were cancelled this year, we wanted to showcase several indie projects and teams that Ubisoft has been collaborating with over the past few years. Our first indie showcase is developer Machine and Mensch, who is working on the Curious Expedition 2. Let's hear more from the team behind the game. Hi, my name is Masha and I'm a game designer at Machine Mensch. Machine Mensch is a small and diverse indie game studio with 8 wonderful employees based here in Berlin. Our connection with Ubisoft came through a program dedicated to create ever-growing relationships with independent developers, to talk about and share expertise and knowledge. We work together in mutual respect, which we much appreciated. We're working on the Curious Expedition 2, which is the sequel to our expedition simulation game. This time, the game is set in Paris in 1899 during the World Expo when the Eiffel Tower was built. But more importantly, you will be traveling to these mysterious islands, you will be interacting with unknown tribes, fight dangerous beasts, find many secrets. Thanks to our procedure technology, every time you play, it's a new world, new characters, and a new storyline that you shape with each of your interactions until it becomes really your own unique adventure. And we will have more indie guests coming up later in the pre-show, so stick around. Now, a while ago, Ubisoft released its very first live-action TV show on Apple TV+, and it's a comedy about making video games called Mythic Quest Raven's Banquet. And to keep the show authentic, Ubisoft's Redstone Studio went above and beyond by creating a playable sandbox for the game that is actually featured in the show. So now let's head behind the scenes for an exclusive look. This is the home of clans. Okay, it's very Clancy-esque. Now I'm starting to understand. I too keep all my awards at the front of my office. It's entirely empty. So Mythic Quest is Ubisoft's first live-action comedy. The whole show is about a team that is developing a super successful MMORPG, and it's about all the people in the development team and their relationships and what they go through in creating what they want to be successful games. Website and Ubisoft Forward like. But are we sure
Ubisoft we're website finished. When we போடுமா? heard about what was going on, Forward live stream. ஆமா. அத அது கிளிக் click பண்ணி பண்ணு. always made shooters realistic. அந்த இதுல And we Uplay ல listened to the click pitch பண்ணு. and we were Uplay ல. super excited about the idea. So புரியலடா we thought, எனக்கு. all right, what's லைவ் போடு. Twitchல இருக்குடே. Twitchல பார்த்துட்டு இருக்கேன். Twitchல இல்ல. நீ first லைவ் போடு. இது Discord லைவ் போடு. டேய் YouTubeல பாருடா. டேய் noob இது இருக்குடா டிலே. அவ்வளோ டிலேலாம் இல்லையா அதுல? சரி. இது Uplay போடு. Uplay போடு. Uplay போ. Uplay போ. செல்ப கல்லி அடி. அதுல மேல பாரு Ubisoft forward live stream. ஆமா. ஸ்டோருக்கு ரைட் சைடுல அத கிளிக் பண்ணு. அதுதானே. ஏன் அது வெப்சைட் போட்டு பாருடா. ஒரு வெப்சைட் கூட்டி போவான். அது வெப்சைட் கீழ அந்த லைவ் ஓடுதுல. லைவ் வெப்சைட்ல பாட்டம்ல உனக்கு get your free copy in watch stocks வரும். லாகின் கேக்குது. லாகின் பண்ண சொல்லுது. இங்க பாரு. வெப்சைட்ல. இங்க பாரு. ஏய் எந்த பாறா நான் போயிட்டேன்டா உள்ள. இங்க இரு. வெர்டெக்ஸ் சேதா. ஓம்ஷரா. இந்த ரைட் சைடுல பாருங்க. get your free copy watch stocks. அப்படியே லாகின் பண்ணோம். இங்க லாகின் அத்தனை இப்ப ஆக மாட்டுது இல்ல. ஆமா. ஆக மாட்டேங்குது பிரச்சனையே. இது நீ கிளிக் பண்ணிட்டே. ஆனா இதுல ஆயிடும் உனக்கு. வெப்சைட்லயா? வெப்சைட்ல இதுல அப்ளிகேஷன்ல ஆயிடும். வெப்சைட்ல ஆக மாட்டேங்குது. எனக்கு வரலையாடா நிதின். உனக்கு நல்ல பாக்குறேன். 2 நிமிஷம் வந்து கீழ வா. கீழ உனக்கு காமிக்கறேன். தெரியலையே. ரிஃப்ரெஷ் பண்ணு. எனக்கு வந்து டக்குன்னு வந்துச்சு. கிளிக் பண்ணிவனே. சில பேருக்கு வரும் டக்குன்னு. எனக்கு வரலடா. He wanted the skulls coming up and bobbing up and down in the water, so. David, can we actually make this quick? I've got a lot of work to do stripping Blood Ocean out of everything. Yeah. Releasing the game right before a global pandemic was not a great look. Today was the first time we showed Mythic Quest Raven's Banquet to an வெப்சைட்ல லாகின் பண்ணா I've போதும்டா. never seen it with ஆச்சுனா more போதும். than 6 or 7 people in a room. And so I wanted to make sure that we gave them an opportunity to hopefully recognize that this is a giant love letter to them, to the industry itself. I was a little nervous, I gotta be honest. I thought it was gonna be a little cringy, but it was fantastic. I thought there was a lot of truth இப்போ in பண்ண the ட்ரை humor. பண்ணுங்க. It's இதாக about மாட்டேங்குது. time that we had a show about our industry. You could tell when the audience was laughing, Ubisoft when they really had something Uplay ல that போய் sign in பண்ணுங்க. felt அதுக்கப்புறம் like the game வெப்சைட்ல போய் industry. பண்ணுங்க. I think it's brilliant. All right, so if you have not yet seen it, the first season of Mythic Quest Raven's Banquet is available right now on Apple TV Plus, and a full version of this making of will be coming out over the next few days. All right, now it is time to fasten your seatbelts and start your engines as we head out to Lyon, France to visit our team at Ubisoft Ivory Tower to get an update on The Crew 2. Hi everyone, and welcome to The Crew 2 at Ubisoft Forward. My name's James Reese, I'm a community developer here at Ivory Tower, and I'll be your host for this quick glimpse into all the exciting things we have going on over the next few weeks. It's been 2 years already since launch, with 6 major updates and hundreds of vehicles under our belt. We're in Hollywood, only went live a few days ago. Let's have a look. Starting. Ni inga parra neon. Crew 2. Watch Dogs 1 இதுல விட்டானா? எபிக். ஆல்ரெடி ஃப்ரீ. Login ஆயிடுதா இல்லையா வாட்டே? We can't wait for you to get your hands on what's coming.
There have been a few speed bumps along the way, but over the past 2 years, you, the community, have made the Crew 2 a motorsports playground where all players are welcome and where anything is possible. So thank you to the Crew Social, Exchange, Discord, Reddit, and all of our players. We've got a little something for you in-game to show our appreciation. It's the 67 Volkswagen Beetle, so let's see what kind of Hollywood twist you can put on it. That's it from me. There'll be more news dropping over summer, so keep your eyes peeled, starting with this. ஆமா கண்ட்ரோலா மாறிடுச்சு அது தமிழ் பையனா ஆமா In case you missed it, make sure to boot up the game right now to unlock the amazing 69 Volkswagen Beetle that was just shown in the video, and stay tuned in the near future for more info about Year 3 of the Crew 2. Our next video is from our second indie guest, Bossa Studios, who will be injecting a delirious dose of fun with Surgeon Simulator 2. Enjoy! Hi, I'm Nate from Bossa Studios, and I'm a senior game designer on the upcoming Surgeon Simulator 2. So at Bossa, we're always keen to share game development knowledge, and Ubisoft has been a fantastic partner in this. They deliver lectures on procedural content development and player science. And in turn, we shared with them the ideation processes that we use to develop initial ideas into living, breathing games. Which brings me on to Surgeon Simulator 2. We've really doubled down on the physics-based pandemonium that the series is notorious for. And we've pretty much expanded on every other aspect of the game as well. So this time around, you're no longer just a floating hand confined to the operating table. You're actually a full first-person surgeon with an entire medical facility to explore. And in addition to the levels that you'll find in story mode, you'll now be able to create your own unique levels and experiences using Bossa Labs creation mode. So it's a really easy to use, intuitive set of tools that allows players to create either on their own or in online multiplayer with up to 3 friends. Everything players create can then be uploaded and shared with the community, and here surgery really is just the tip of the iceberg. During our closed alpha period, we've seen players create all sorts of amazing stuff. From bowling alleys to space stations, pirate ships to horror-themed escape rooms, and this is before the game is even released. So we absolutely cannot wait to see what players create when we launch the game this coming August. And in fact, if you pre-order Surgeon Simulator 2, you can receive exclusive closed beta access. So for those of you who are just joining us, you are watching the pre-show, and Ubisoft Forward will start once the countdown on your screen reaches 0. And make sure you log into Uplay to unlock rewards as you watch the main event. But now, our next segment is about an Easter egg in the Division 2. So let's go behind the scenes with the devs from Ubisoft in Malmo, Sweden to find out more. Running through collapsed buildings, climbing over fallen debris, and encountering makeshift living spaces is common for players of the Division 2. Within its post-pandemic environment, many players have spotted something a bit more unusual, which has left them asking, what's up with all of these rubber ducks? So there's a thing in programming especially where you talk to a rubber duck, and it's a way to solve your problems. If you talk to a rubber duck and you just say things out loud, it helps. One of our artists decided to take this to another level, and he used the rubber duck scaled up to like a ginormous scale and put it in the level just to remind him to do something, and it sat there for a while, and the rest of us kind of really loved this giant rubber duck sitting there for so long. We decided to put a little memorials to it across the world. What started off as little memorials, and then we started adding stories to them. So there's one where these 2 ducks are sitting on a bench having a date together, and there's another one somewhere where he's sitting with an umbrella hiding from the rain. The idea of the ducks is similar to the rest of our storytelling, where we're trying to add some hope into the world.
Because you're coming in as a Division agent to try and save what you can and rebuild, but you need to know there's something there to save. So having bits of happiness lets you know like, it's still worth the saving for these little happy moments. One shrine in particular became a beloved fan favorite, showing up multiple times across YouTube and Reddit. So, Karen, how was your day? Well, Luke, it's been productive. So the origin story of productive, one of our level designers made an amazing pun one day, and we decided to make a graffiti out of it and put it in the game, and it became like a duck shrine, and players started finding it and wondering where it came from. We've been finding these rubber duckies all over the map. It says here on the wall in graffiti, productive, and there's a large rubber ducky, bigger than all the other ones we've found. And he's got bottles of booze all around him. Not only that, but he has a couple soldier duckies guarding a parrot. But there's more just like this in the Division 2. What's really great about our community is they come together. They find a common thing that they want to develop or find or get unlocked, and they just put time and effort into it. We don't put them in easy to find places. So that means players are genuinely, hopefully enjoying just exploring the environment and finding all these little Easter eggs we've hidden around. And also not... The community's response to the ducks, developers recently hid another secret in the game and made it the focal point of an all-new community challenge. We actually put Tommy the Teddy Bear into the game. So Tommy the Teddy Bear is a trauma teddy mentioned in a lot of lore, but the bear itself actually was not in the game. With episode 3, we put a bunch of them into the world, actually opened up an Easter egg hunt for him specifically. Announcement அப்புறம் தான் ஓபன் ஆகுமா? அப்படிதான் நினைக்கிறேன். எத்தனை மணி வரை இது ஃப்ரீயா இருக்கும்? அவ்வளவுதான் இந்த ஷோ முடியற வரைக்கும் தான். கொடுப்பாங்க ஃபுல்லா. GTA 5 மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஏன் இப்போ கிளைம் பண்ண மாட்டியா? இது 2 வாரம். கிளைம் பண்ண முடியலையே. அதானே வெறுப்பு. Yeah. The indie series that took place in Montreal. So let's find out more about the beautiful coziness of Spirit Fair in this next video. Hey everybody, I'm Rodrigue, marketeer at Thunder Lotus. We're an indie studio based out of Montreal, Canada, and makers of the games Jotun, Sundered, and our new game Spirit Fair, which is due out later this year. For the past 6 years, we've tried to make AAA quality games with a hand-drawn quality. Hitting a quality standard consistently in game dev is a huge challenge. There's so much trial and error on the path, and during the Sundered production, we were lucky enough to have the Ubisoft Entrepreneurs Program in our corner to help us reach our goals. As co-winners of the Ubisoft Indie Series in 2017, we received not only generous funding, but also crucial mentorship and access to the Ubisoft testing facilities. So we're grateful to Ubisoft for their support in helping us make what would become our biggest success to date. We've taken that experience with us on to what is our biggest production yet, and that's Spirit Fair, which we're calling a cozy management game about dying. In Spirit Fair, you play Stella, the newly appointed ferry master to the deceased. And as Stella, you're going to build a boat, you're going to explore the world in search of spirit passengers, seeking spend relaxing quality time with them. You're going to create lasting memories, but ultimately, you're going to have to learn how to say goodbye to your cherished friends. It's a game that's near and dear to our hearts, and it's something really special. We can't wait to share it with you later this year. So look for it soon on PC, on Xbox One, PS4, Nintendo Switch, and Xbox Game Pass. Thanks a lot. Super Saiyan Mystic. It is time for an update on our favorite motorcycle platformer with the insanity, pain, and triumph we all know and we all love. Trials Rising came out last year, but I think the team from our Red Link studio in Helsinki has a little surprise coming to the game for the fans of the franchise. So let's take a look. ஆமா 3 போதும்டா. இன்னொன்னு எக்ல இருக்கு. Hi, we're here today to introduce you to an exciting new endurance challenge coming to Trials Rising. But to make sure that we respect social distancing guidelines, Auntie and I decided to... What?
இருக்குதுடா அந்த சைனா டிராக் மாதிரி Okay. Ladies and gentlemen, welcome back to the Gigatrack. தம்பி வெயிட் பண்ணப்பா ஆல்ரெடி நாங்கலாம் கியூல தான் இருக்கோம் 2 நிமிஷம் முன்னாடி வந்துட்டு லாகின் ஆகலாம் ஆஞ்சா பாத்தியா This is an all-new journey across the world of Trials Rising, in by far the longest track that we've ever put in a trial. By far the longest track we've ever put in a Trials game. The Gigatrack will take you across many different environments, from the iconic நிதின் போக மாட்டான் சீரியஸா சும்மா இந்த வெடிலாம் Yeah, I was just maybe you want to tell them. The Gigatrack is like life. It ஏய் starts and it ரிக்ஷாட் ends என்ன and நம்பிலாம் it கொடுக்காத goes. நானே Depends how எனக்கே you enjoy it. லாகின் ஆகல And also one எனக்கு எடுத்துட்டேன்னா நான் ட்ரை பண்றேன் is transfer to one. Prepare for the ultimate test of Trials Endurance. 8 minutes from Gigatrack gameplay releases launch this off for the guys. Thursday, July 16th for the low price of Heard that right, riders. Gigatrack will be available for free to all Trials Rising players when it releases this Thursday. You heard that right, the Gigatrack is coming to the game. உங்களுக்கு யாரோ பேர் இன்ஃபினிட்டி விஷன் Most வச்சிருக்காங்க insane track in Trials history, and it will be free for all Trials Rising players. Now for our last game update, the Ghost Recon Breakpoint team is ready to share some details on their upcoming update. AI teammates are coming to the game. Let's have a look at the trailer. சொல்லுங்க ப்ரோ இன்னொரு பால் ப்ரோ வந்து இன்ஃபினிட் விஷன் டா AI teammates are back in Ghost Recon Breakpoint. என்னடா பண்றவே And for all solo players, இல்ல நீ லாக் பண்றது நாங்க பார்க்கணுமா available at any point after you have reached Airwalk for the first time. Fury, Fixit, and Vasily can be activated or dismissed at will. And from the beginning, you will be able to fully customize them. This customization includes all of the physical attributes, as well as gear, equipment, or even full costumes. Your teammates can be tweaked just as much as your main character. Just like Nomad, your teammates will adapt and react to the world of Aroa and its environments, and they will always follow your own behavior. If you decide to go stealth, they will equip silencers and crouch, or go prone when possible. But if you decide to go loud and open fire, they will stick by your side. When deployed, you can issue different orders to your teammates through the order wheel. There are 4 different orders you can give to your teammates. You can tell them to regroup on your location, to hold their current position, to go to a specific location, and to open fire on nearby enemies. These orders can be given at any time, even through your binoculars and drone. Once they approach potential threats, the teammates will notify you and mark them automatically. With a good look at your enemies, you will be able to set up a sync shot where each of your teammates picks a target. You can even link it to your 3 sync shot drones for a simultaneous 7-target takedown. The teammates have weapons equipped at all times, a versatile assault rifle to accommodate all situations, and a primary weapon that you will be able to fine-tune. Indeed, apart from mark upgrades and passive bonuses, the full gun set is accessible to your teammates, and their weapon of choice will have a direct effect on the battleground. Depending on the type of weapon they have equipped, the teammates will adapt their engagement distance and rate of fire. From close-distance shotgun wielding, all the way to long-distance sniper shots. Of course, if you get taken down, your teammates' priority will be to try and rescue you. To achieve that, they will first focus their fire on the surrounding enemies before getting to you. And they will expect the same from you, especially as you will be able to carry them to safety if the situation requires it. Finally, the teammates will also be your best allies in any vehicle, especially on the road and during high-stake pursuits. Teammates will be available for all solo Ghost Recon Breakpoint players on July 15th, and we cannot wait to see your reactions. We'll see you on the battlefield, Ghosts. 4 minutes 26 seconds எனக்கு இருக்கு 4 minutes 50 seconds Twitch போ Hey Ghosts,
I'm Grace from the இதுல Cosmo mute team. பண்ணிட்டேன் நானு. As you've இதுல just mute seen, the பண்ணிட்டு AI தான் teammates are fine. அப்படியாடா வாட்டெக்ஸ் அப்படியாடா வாட்டெக்ஸ் மூடாடி. வாட்டெக்ஸ் இதோட ட்விட்ச்ல 1.8 பார்க்கறேன். ஓகே 1.8 3 lakhs டா. நான் ஐஜிஎம் இருக்கேன். Ubisoft போடா. Ubisoftல 3 நிமிஷம். Free Fire ஆளா? Quarantine இல்ல ரெசிஸ்டன்ஸ். DLC யா? இல்ல பிரேக் பாயிண்ட். And now our very final video for this pre-show is another episode of our wow moments comparing the craziest and coolest clips from you, our players. Black Panther color. Hey, Steve. Yeah. No, auto எல்லாம் போறான். Anyone else want to try to do better than that? Red point, full point பண்றான். கற்ப பாருங்க. இங்க அந்த பார்க்கடா. ஏய் வர. ஏய் ஷாட்டா. அடிச்சான்டா. யார் மேல அடிச்சான்? இந்த ஹெலிகாப்டர் சாப்பர் அடிச்சு. ஏய் இதுடா பிராலால கூட இவன்டா. ஆமா. ஏய் இதுனா வந்து. ஏய் அஹமத் சீன் போடுறேன் நான் தேய்ஸ்தான் நினைச்சு. ஏய் யோ ரைம் Also interrogate him. Oh, you can interrogate this guy though. Oh, okay. ஸ்னைப் வாங்க போறோம். இங்க வர பிட்ச்ல கமெண்ட் பண்றா லைட் சைடுல. PUBG ஆடி. என்னது? இது ட்ரோன் இது பண்ற ட்ரோனா அது என்னது? இந்த நான் எப்படி அங்க வந்தானே தெரியல. என்னது? த்ரூ. இதுனா அவ்வளவா இல்லடா. சைக்கிரோவா? ஆனர். கார் ஆனர். ஏய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்கடா அவன. பாத்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அடி. One that people want me to yell. TikTok. But I can't usually do it because I'll freak out my neighbours. But as you can see, I'm at the crashing Ocean Beach and there's no one too close. So reloading! Someone saw me. I gotta go. ஓ அவன் ஐட்டம் வந்திருக்கா ஒரு கேம்ல. பிரேக் பாயிண்ட் வந்துச்சா? அப்ப எதுக்கு இவன் இதுறான் ட்ரைலர்லாம் வரும். DLC டா. வாட்ச் விட்டான்டா ஐயோ. காலி வாசிக்கிறாப்பா. அவன் காலில் வாசிக்கிறான் இவன் கையில வாசிக்கிறான். ஏய் ரெண்டு பேரும் ஒரே ஆளுடா. Nice bro. If you also have amazing gameplay segments you captured from our games, login and submit them on the link displayed on the screen right now. All right, guys, it is time for us to wrap up this pre-show. Don't forget to stay tuned for our post-show featuring a deep dive into the world of Assassin's Creed Valhalla. Thanks a lot for watching this pre-show and enjoy Ubisoft. 10, 9, 8, 7, 3, 4, 3, 2, Meet the devs. See the game. இன்னொரு செகண்ட் வருது 10 Join us. ட்விட்ச்ல பாருங்க ஃபர்ஸ்ட். அதான் அது பாடு ஓட்டா. Hey, Neelam Kumar. Hi everyone, I'm Neelam Kumar and I'm very excited to be co-hosting the first Ubisoft Forward with the talented Yusuf Mageed. Today's show is all about getting up close and in-depth with all the exciting games we have in production here at Ubisoft.
I'm Yusuf, but there's no Magid. time to waste. So let's Yusuf head straight Magid. for the streets of futuristic London. See what the hackers of DedSec are getting into. டேய் அதுதான்டா வெயிட் பண்றேன் அவனுக்குமே வந்தான். The Legion ra. The illegal painting spreading subversive and hostile messaging over the last few weeks. Not actual gameplay one, but Not the work of enna several people as was originally believed, but the work of an individual. The criminal suspected to have links with the terrorist group. gameplay keta not actual gameplay kaamiram. Cinematic ra. அதான் அவன் இருக்குல. Authorities recommend not to approach the individual. Graphics samay porodi. First, they came for the foreigners, and I did not speak out because I was not a foreigner. Pare. Graphics marna da port kira. இது real ரா graphics கிடையாதுடா. I did not speak out Real ah. because I was not a Dey real ah. ஆமாடா. real. Dey real mari illada. real ரா. Then they came for the Abdiya. journalists, ஆமா. but I did not speak out because I was not a journalist. Real setup பண்ணிருக்காங்களா? ஆமா. The cinematic ra. And then they came for street artists. Cinematic ra மூஞ்ச பாறா Because I am not a street artist. Cinematic ஆமா cinematic ra பாறா. real மாதிரியே இருக்குடா. எல்லாம் cinematic ra மூஞ்ச பாத்தியா cream. பாரு மூஞ்சலாம் பாரு. ஆமாடா ஆமாடா. பாத்தியா ஊர்லயே இல்லாத மூஞ்சலாம் காமிக்கிறாங்க. பா நல்லா பண்ணிருக்காங்களா? இது படமா பண்ணா சூப்பரா வரும். அம்மா கிராஃபிக்ஸ். ஏய் ரைட் வந்துட்டான். And I realised that eventually they'd come for me, and there would be no one left to speak for me. என்ன பண்றான்டா? அது பொண்ணுடா அது. Sorry, miss. பாத்தாமே. ஏய் ரியல்டா. சொல்றீங்களா? ரியல்டா இதெல்லாம். சினிமாட்ரா அப்படியே கிரையான்ஸ் மாதிரி இல்ல? நல்லா பண்ணிருக்கானோ. ஏய் லீஜியன் எடுத்து கொண்டானா. ஏய் நாய் இவன் அமைதியா இரு சொல்றா. சரி கையை கொடு கடி பண்ணாதே. Well. Welcome to the Resistance. Here's a welcome gift for our new members. You could have told me it was a bloody costume party. Try it on. The new key suspect has been identified as David Ford, a 43-year-old London taxi driver. He has no criminal record, but is currently believed to be a terrorist. என்னடா மூக்கு ஓட்ட எப்படி இருக்கு? ஏய் அத பாத்தியா? இருக்கு. வரஞ்சு நிஜமாலே படம் தான். ஏ கொண்டி சினிமாட்டிக் கேக்குது. அங்க சினிமாட்டிக் டே. I'm Clint Hawking. Clint has been a long-time friend of Ubisoft, and now he's bringing this vision to Watch Dogs Legion. So yeah, what we just saw was an amazing short film by the director Alberto Mielgo that was inspired by Watch Dogs Legion and looks at the game and the universe and the characters through his incredible artistic vision and visual style. The city needs a resistance. Like the film, Watch Dogs Legion tells the story of ordinary heroes setting aside their differences in order to come together as a collective and to fight for a positive change.
You can literally recruit and play anyone who you see in the open world. You profile people that are interesting to you. You help them with their problem. You play their origin mission. Just help me get some closure and I'll do whatever you want. Sounds like a DedSec problem. Leave it to us. And that's how you recruit them into your team. And then they become the heroes of the game and the stars of your story. And what are you doing in my flat? You with Albion? Please, think more underground. You with Albion? I'm tickled, but think more underground. What, DedSec? Yeah, right, and I'm Che Guevara. You're done. And they make the story not only, unique to them, but unique to you as the player and personal to you because they're, heroes that you've chosen and invested in. What would I say to fans? I guess I'd say, take care of yourselves, stay safe. Welcome to the Resistance. Our London town. A modern metropolis. Built on history and prosperity. Only took 12,000 years to build it up, and one night to tear it all down. Oh my God. Listen up. Get all your units to move in and lock down the city. With London under attack by a mysterious terrorist, the government turns to a private military company called Albion to keep everyone safe. What could possibly go wrong? Ladies and gentlemen, Mr. Nigel Cass, CEO of Albion. He's kindly stepped up to establish order. Understand this. I will not allow anyone, not even myself, He will stop at nothing to permanently control the city. London will be the first city in the world to be made truly safe. Nigel's not the only opportunist who's taken a liking to this fair city. Meet Mary Kelly, head of the most powerful crime syndicate in London. Be sure and spread the word. She and her goons are using the dark web to sell everything, from party pills to people. This microchip is scary, I know, but I got to keep tracks on my merchandise, don't I? You made me a slave. You do not want to ruffle her feathers. With the city out on its arse, it now falls on you to build a resistance and take back London. All right, everyone. Faces on, guns out. Any of the brave Londoners you see walking the streets can be recruited into your team. Like him. Her. Or even her. Everyone could become your next secret weapon. In our first mission, we need to get some dirt on Nigel Cass, and that means breaking into Albion headquarters inside the Tower of London. All the hardy souls you see here are people we have recruited from the streets of London. They all have unique abilities, and you're free to tackle this mission with whoever you like. Dear God, my eyes. Badly. Zip up, get to work, and let's never talk about this again. Like everyone in DedSec, Arthur can hack pretty much whatever. But as a construction worker, he has a particular specialty to make him handy. He can even gameplay graphics நல்லா இருக்குடா தெரிஞ்சா. இப்படி போலாம்டா drone மேல. Perfect for gate crashing when you're not invited. And who needs a regular old gun when you have a bloody nail gun? Come in, you soidoid shitboy. Different பண்ணிருக்காங்க. Jesus Christ, what is that thing? Perhaps we could approach this mission differently. If you'd rather keep your distance, we've got you covered. Amy is a drone expert. What have we here? A real tech connoisseur. Hate spiders, but love this one. What an adorable creepy crawler. Here we are. Let's class the place up. A drone expert does have the unique ability to summon their own drone. This little darling is fast and stealthy. I'm reading incoming drones.
She can also hack enemy drones, turning the tide in her favor. And if you are not into direct confrontation, there are more ways than one to get the job done. Albion. Recruiting an Albion officer like Brielle here might be challenging, but it'll get you inside restricted Albion areas. Don't mind me, just doing recon for a bunch of insurgents. However, do anything suspicious and she'll probably wind up with a bullet in the back of her head. You've been approved for entry. We're missing the human இவன் பத்தியாடா இந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா இவங்கிட்டே வந்துடுவான்டா. right now. If you feel you must. ஒரு கேரக்டர் வச்சு ஒரு இதுல இது பண்ணலாம். Criminals running our streets, illegals threatening our families, the police commissioner himself. We are aware of an issue causing some players to enable login. That seems to be enough evidence. We are working towards Next up, resolve we're this. crashing Mary Kelly's organ farming operation and putting a stop to it. That's good. The buyers expect high quality stuff. And we need a hard nut for this. Impairing our frontal lobe again, are we? Bags, don't disturb me in my natural habitat. Say hello to Mickey. The man lives for his team. That put another hair on my chest. And doesn't mind getting his hands dirty. கீழ பாரு தண்ணில சூப்பரா பண்ணிருக்கான்டா. ஆனா மூஞ்சில கேவலமா இருக்கு. காம்பேட்டும் நல்லா இருக்கு. கீழ இருக்கிற பாட்டிலாம் தூக்கி அடிக்கிறான். He does have a slight drinking problem though. And he's passed out. We'll come back to him. You know what? Let's go with someone a bit more professional. It's almost crass to call him a hitman. Hitman பையன். Assassinator. Some might even call him an artist. இது நல்லா இருந்ததுல 4 பேர் அடிக்கிறது பாத்தியா? சம Here's the bastard responsible. Done and dusted. Not bad if I do say so, innit? Not everyone in London is a legendary assassin or a super spy, but everyone can be a hero. இது பத்த ரிங்லாம் இருக்குடா. மூணு சால் தான் அடிச்சடிங்க. So get out there, find the best recruits and build your resistance. It's time to take back London. October 29. Plunging the player into a living, breathing city teeming with unique locales and characters has always been a central pillar of the Watch Dogs series. Kumar. So what goes into building those worlds? Here's Amanda Mutt to tell us more. My name's Amanda Munt. I'm a level artist on Watch Dogs Legion at Ubisoft Toronto. Being a level artist, I think, is the coolest job in video games because we do get the freedom to kind of like pick and choose what little details we want to depict, and we get ample opportunities to tell the stories that we want to tell in the spaces that we're assigned to. I have the capacity to hide things and, you know, like small little Easter eggs. In AC Unity, there was a boat somewhere in the world that was covered in cats. And then it happened again in Watch Dogs 2, and there may or may not be something in London that is a boat filled with cats in some capacity. I was fortunate enough to go to E3 last year. Some of the people that I was showing our demo to were from London, so no matter where I dropped them in the city, they'd go, "Oh my God, this feels like Camden. This, you know, this feels like Southwark. This feels like Westminster." When people are talking about some detail that I've put into the world and they're excited about it, like that feels so good as somebody who, you know, builds these worlds with care. I love it.
சைக்கிள் பண்ணி பிராலால வாடே என்னடா இது பிராலால தலைவா And now some news for Brawl Hollow fans. In just a few weeks, you'll be able to battle it out with your favorite legends on iOS and Android devices. டாடா ஃபோன்ல ஆடுவானுங்கலாம் அவ்வளவுதான்டா லைவ் போட்டுருவானுங்க பைஸ் எல்லாம் நம்ம ஊர் பைஸ் 3 2 1 பேசாம நீ இத லைவ் போடு எத்தனை பேர் வரானுங்க பேட்டல் பாத்துறா டேய் மொபைல் ஆட கொடுத்தாங்க பாதி பேர் இங்க பாருடா இது எப்படி இருக்கு கிராஸ் ப்ளே வித் எனிவன் லாஸ்ட் ப்ளே தான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேமிங் எதையும் நீங்க சொல்ல வேண்டாம் கம்மி விட்டுருக்காண்டா முன்னாடியே And now, whether you need a Tom Clancy action fix on the go or want to dive back into one of the most beloved fantasy franchises in gaming, we've got you covered. So, Makigan, yeah. ஓட சொல்றாங்க மொபைல் கேம் இது என்னது The target is being held on. ஏய் லக்கி லேண்டிங்டா அப்படியா ரிச்சி ரிச்ரா என்னடா ரோப்ளாக்ஸ் மாதிரி கேம்லாம் ஓடுது என்னடா ஆடா ஸ்டாம்பர் ஐ டு டெஸ்ட் என்னடா இது Contact! Montaigne is down. Request air support. Target northeast rooftop. Roger. Inbound. Danger close. I need an EMP deployed now. EMP imminent. Get back in your cell. மண்டே பர்த்தி நீ பின்னாடி ஒரு மண்டே பின்னாடி ஒரு மண்டே மூஞ்ச பாருடா Don't make me regret this. மொபைல் கேம் இது டாம் கிளான்சி லைக் ஸ்குவாட் கம்மிங் ஸ்டோன் போட்டுருக்கு மொபைல் கேம் ஆடிச்சா லைக் எப்படி சொல்றது இதே மாதிரி இருக்கும் எப்படி சொல்றது பேர் எனக்கு தெரியல லைக் நான் காலேஜ்ல செகண்ட் பி படிக்கும்போது ஆடுனேன் Speaking of Tom Clancy, it's been 5 years since Rainbow Six Siege first launched, and the community has never been stronger. In celebration of this milestone, Ubisoft Montreal has put together a special video to thank all of the amazing players and developers that have helped Siege become the game it is today. யூபிசாஃப்ட்ல வேலை கிடைச்சிச்சு மொபைல் இது இதுமா மொபைல் இது In December 2015, a small team released Rainbow Six Siege. அப்படியா அடா காமெடி பண்ற மொபைல் Rainbow Six Siege. Yeah, பேர் Rainbow Six Siege. Creativity, competitiveness, இதே மேல தான கிராபிக்ஸ் இப்போதான் இதுமே காமிக்கும். Pour le joueur, le 1er décembre, c'est un début, mais pour nous aussi. Il faut tout de suite s'engager et dire aux joueurs, ce jeu est installé, tu peux t'y installer aussi, et nous serons là. That original vision was quickly adopted by our passionate community, propelling it to a whole new level. யாரா கண்ணாடி போடு
claim பண்ணிட்டேன்டா. This is such a special moment. கலர் ஸ்ட்ரீம்ல பாத்துட்டு இருக்கான். நானே ஸ்ட்ரீம் பாத்துட்டு இருக்கேன். டேய் ஆட்டோ பாம்புடா. சம சவுண்டா? சரியான சவுண்டா அப்பா. வெட்டி சும்மா. எனக்கும் கேட்டது ரெடி. கோயம்புத்தூர்ல இவ்வளவு கேக்குது. அதான் கோயம்புத்தூர்ல இவ்வளவு கேக்குது. எங்க வச்சிருப்பான்? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு கேக்குது. ரேடியஸ் ரொம்ப அதிகமா கவர் ஆயிடுச்சு. பாஸ்கர் நிச்சயமா உங்களுக்கும் கேட்டிருக்கோம். ஆடம் உங்க பக்கத்துல எங்க விடிஞ்சிருக்கோம். வேலைச்சேரி பக்கத்துல. அது சும்மா சாதாரண வெடி இல்ல. ஹரி உங்க வீடு என்னன்னா இருக்கு வேலைச்சேரி. There is no sequel plan and we are here for the next 10 years, so expect more. Hola, that's a goal, that's a... இதெல்லாம் எப்ப ஆறானுங்க மைண்ட் பக்கம். இந்த மே Fortnite இதோட மாசம் நடத்தினா போங்கப்பா. C'est vraiment le résultat de autant de nous que de vous. Ce jeu, il est autant le vôtre qu'il est le nôtre. Now 60 million players strong. 60 million players are கம்மிடாதா. ஆமா. 350 million Fortnite. ஆனா 3K இது paid. அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப GTA 5 ரானா சொல்லுவா. GTA 5 ரொம்ப அதிகம். ஆமா. அது பெய்றான். ஹோலா லாங் டைம் நோ சி டெத் ஷாட் அப்படிங்கறாரு. If you haven't tried it yet, dive into our new வந்துட்டாடா நீலம் குமார். update available now and take Asin Malusi out. PR specialist Ubisoft. A few days ago, we introduced Hyperscape. Now it's time to venture into the hyperscape. போடு தலைவா போடுறா சினிமேட்டிக் சினிமேட்டிக் போடு In the hyperscape. That's not supposed to be there. புது வெப்பன்டா. Let me get you up to speed, okay? இது என்ன சினிமேட்டிக்கா இல்ல நிஜமானவா? சினிமேட்டிக். Everything that we feared about our future started to come true. We made some good decisions. அப்ப என்ன 2 வருஷத்துல இதுவா? We made some bad decisions. Actually, we made a lot of bad decisions. மாடுக்கு பாறா கண்ணாடி. So, here we are. 10 billion souls living in the crush of the megacities. Yappa. But the people at Prisma changed everything. என்னடா ஹைப்பர்ஸ்கேப் இப்படி வருது? என்ன இவனே நல்ல கிராபிக்ஸ் பண்ணிருக்கான்ல கட்சின்ல. The hyperscape. In the hyperscape, the biggest draw by far is Crown Rush. This is where anyone can become someone. 98 ஏய் பேட்ச் ரேக்ல உள்ளதுடா டேய். பேட்ச் பாஸ் கின்ன. அட்ரா 71 பிளேஸ் ஸ்கிரீன்ல காமிக்கறேன் இனிமேல். அதான் பெஸ்ட் பிளேயரா ஸ்கிரீன்ல காமிக்கறேன். இவனா பெஸ்ட் பிளேயர் வெச்சு அடி கிரவுண்ட் எடுங்கடா. SMG ரா புசா. இதுடா புசா எலிச்சல்ல. நீ SMG ரா ஸ்லாம் போட்டுக்கோ மேல. If you get to Crown Rush, SMG அது. It can change your life. இவனா ஏதோ. But strange things have been happening lately. கிரவுண்ட் எடுத்து போடு. Rumors of people getting hurt. Users disappearing from the real world. A darker secret lies at the heart of hyperscape. Story though. Story. Some of us are searching for a way up. Chinese karnana main nenikirenda. Some of us for a way out. அந்த battle pass last skin நெனைக்கிறேன். New way altogether. That's what brings us to the edge of the future. To the hyperscape. Start இப்போ கேம் வந்திருக்குமாடா? I'm JC, creative director on Hyperscape. His work on Far Cry Primal and multiple Prince of Persia titles has established him as a top creative here at Ubisoft. For me, what's exciting is we started building it from scratch, seeing it grow, adding ideas is really cool. Hello, contender. Welcome to the Hyperscape. The game takes place in 2054.
It's in a future where humanity has grown a little darker. One of the companies there, they are launching what's called the hyperscape, which is a virtual world and the internet of the future. It's the place where everything converges. Within the virtual world, there is a battle royale that takes place in the virtual city of Neo Arcadia. Map varum pola vera mapலாம். மாப்ரம் வராதடா கிராபிக் Then we introduce a lot of new things. You get the opportunity to do parkour on the rooftops, go into interiors where it's much more narrow, much more stressful. You get to go to the landmarks where there's more opportunities to get items, limelight more players, so it's a risk-reward kind of deal. We introduced the notion of hacks, special abilities that you can pick up on the fly to adapt your tactics. With hacks, you can do things like teleport yourself, you can wrap yourself into a ball and bounce around the battlefield. So a lot of abilities that let you have fun, that are toys that you can play with. Finally, it's made as a spectacle, so all the viewers will be able to interact with the game on different levels through the Twitch extension. So every few minutes, there's going to be a vote, and viewers will be able to decide what effect they want to affect the whole battle. So things like changing the gravity, infinite ammo, or stuff like that. So players, while this happens, really have to adapt to all kinds of stuff that is happening. So for me, it's really exciting because right now, as we speak, we're launching the open beta, and so it's going to be available for free-to-play for all PC players. We really want to thank all the players, all the streamers, and YouTubers who participated in TempesT and who will participate in the open beta. Here's a short glimpse of what you can expect. சும்மா சொல்றாங்க நம்பிராதீங்க. வண்டி வெடிலாம். trailer. Battle Pass trailer. Watch and learn how it's done. அப்படியே Perfecto. Showtime. That's mine. God. Let's show them what I'm made of. லாகவுட் ஆயிடுச்சுடா inactivity. ஏய் அது புது ability டா. இல்ல லாகவுட் ஆயிடுச்சு. God Islam. ஊசி எந்திரச்சுடா. Watch closely. Here we go. Konotoshi. New weapon, new hack. 3 battle pass டா. அப்படியே ஆமா. யார் சொன்னா? அதுலயே 30 tier battle pass. 30 tier battle pass. ஆமாண்டா. Open beta இருக்கு. 12th open beta. The digital world of the hyperscape. Hey, before the tier battle was free da. Incredible freedom when it came to designing characters. Production manager Anna Maria Muska is going to take us behind the scenes of character design. Beta la தான ஓட்டிட்டு இருக்காங்க. Early access. My name is Anna Maria Muska. I'm the production manager for characters and weapons on Hyperscape. We have paid an excessive amount of detail to our characters. We switch different outfits, different fashion statements, different tattoos, different materials until we see them as real individuals, as real people. So the second you pick a character, you see them in game, you understand what their motivations are and what drives them and what challenges them. This was the first lineup of characters. This is our default base. Even starting from the hair down, everything has been meticulously thought of. Would this person actually like this type of outfit? Would this person enjoy the type of tattoos that we're putting on them? Will they actually like to be in this part? Each season, we plan to produce new outfits for these characters. Bro. See the effort and maybe even correlate some of the accessories to what's going to happen. Hyperscape.com We're very excited to see it in people's hands. I'll download இருக்கும் பா click பண்ணி ஆனா sign in கேக்குது அங்கேயும். As we move into the next generation of gaming, Ubisoft has been working closely with console makers to take advantage of all the extraordinary capabilities these new consoles will offer. Now we have a special guest to tell us a little more. Sign in ஆயிடுச்சுடா Hyperscape. Hey everyone, Phil Spencer from Xbox. With Watch Dogs Legion, Ubisoft is supporting smart delivery.
So you will get the absolute best version of the game on any version of Xbox you're playing on. On Series X, you get to take advantage of the amazing work the team has done with DirectX ray tracing to create an absolutely immersive version of London like you've never seen before. Ubisoft has a unique ability to create immersive worlds, setting a new bar that continues to drive our industry forward. I'm a huge fan of Assassin's Creed. I love the time I've spent exploring the world in Assassin's Creed Odyssey. And I can't wait for you to see the gameplay from Assassin's Creed Valhalla that's coming up now. Hey, Danda. All right. I know you've been waiting to hear more about this game since it was announced back in April. And now it's time for a deep dive into the world of Vikings. My name is Julien Laferrière, and I'm the producer of Assassin's Creed Valhalla. So a couple of weeks ago, we announced Assassin's Creed Valhalla, and the reaction from the fans was just amazing. The time period of Vikings is really, really inspiring. When we did our research, we found that, they were not mindless barbarians. Vikings were actually farmers trying to find new lands for them to settle. And so they had really human motivations. So for us to have this opportunity to tell kind of the real story about Vikings and kind of separate ourselves from the myths and the folklore is really something that drove us to make this game. The team went to Norway and England to take the same roads that the Vikings did to really experience what it meant to be a Viking at that time. And then leaving Norway, which is barren but majestic, and just coming by boat in England and see those rolling green hills full of sheep, full of life, is just this moment that most likely the Vikings felt as well. You need to see this land of opportunity. And this is exactly the feeling we want players to experience in this game. It is a personal adventure, it is the story of Eivor, a Viking chieftain. Eivor is either a male or a female. You decide when you start the game. They will have to leave Norway to settle in England because you just can't live in Norway anymore. There's too much political pressure, no resources available. Obviously, in England, it's full of Anglo-Saxons and other people, and they don't really want you there. So you will have to fight your way there to kind of build your own settlement and see your clan prosper. Vikings were brutal warriors. Shields! And the fact that they were mastering a lot of weapons coming from the medieval times really inspired us to kind of revamp the fight system. To leverage the brutality and the intensity of Viking combat. Vikings were not only fighting face to face, they were masters of stealth and deception when needed. They used basically any sort of tactics they could use to win the battle. So we want to portray the full range of combat that you can imagine coming from the Vikings. We are very happy to finally be able to show you the game we're all been working on. Please enjoy this deep dive into Assassin's Creed Valhalla. Climb பண்ணனும் அவசியம் இல்லன்னு இருக்கானே. Assassin's Creed Valhalla, you will relive the epic saga of the Viking invasion of England. வாங்க பாப்போம். உட்கார்ந்து பாப்போம். You play as Eivor, a Viking from Norway. தண்ணி பாறா கேவலமா இருக்குடா போட்ல. Warriors across the North Sea to the British Isles. Eivor is driven by an ambitious goal. With a thriving Norse settlement in a hostile land. எல்லாத்துக்கும் வாட்ச் டாக்ஸ் வந்துரும் guys. Don't worry எல்லாம் இது பாருங்க. God of War மாதிரி இருக்கு bro. லெஃப்ட்ல பேர் வருது Tomorrow we may build. God of War இப்போ England is a dark age tangled of broken kingdoms and warring dynasties. A land of opportunity and riches.
As you prowl England's rivers by Longshore, you may raid locations you spot from the தண்ணி shoreline. ஸ்பிளாஷ் ஆவறதெல்லாம் நல்லா இருக்கு பட் அந்த Blow போட் your horn to போறதெல்லாம் lead கொஞ்சம் your காமெடியா raiding crew இருந்துச்சு into battle. காம்பேட் எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆடுவோம் அடி வேற ப்ரீ ஆர்டர் பண்றீங்களா இத நிறைய கான்டென்ட் எல்லாம் வந்துறலாம் இன்னும் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் The crew will assist you in all your raids, fighting enemies, பண்றானா நான் பண்ணல battering down doors, and stealing cargo too heavy for one set of arms. Whatever riches and resources you pillage may be used to develop your settlement, giving you access to useful services, better tools, and new settlers. At the heart of your settlement is the Alliance map. It will serve as a record of the allies you have made and a guide for future opportunities. The Viking Age was a time of warriors and legends. In Valhalla, you will find the largest variety of enemies ever assembled in an Assassin's Creed game. Every archetype offers a unique challenge. Some will coordinate with their allies for special attacks. One others will use nearby objects to their advantage, including the bodies of fallen warriors. To face these attacks, you must find and exploit your opponent's weaknesses to gain the upper hand. Take the fight to your foes with a host of brutal new combat abilities. Snare them with a Viking harpoon. Pummel them with throwing axes. Incapacitate them with the new stun system to keep them at a distance, or finish them off. Dual wield any two weapons you wish to unleash a deadly combination of attacks. Customize your fighting style as you see fit and become a legendary Viking warrior. All combinations of weapons are available to dual wield, including two shields. Not all situations call for violence. In this new land, a Viking must find a way to adapt. As Eivor is not welcome in England, you may need to outsmart your enemies, avoiding unwanted attention in town and bustling cities. Use Eivor's cloak to blend with crowds and slip past watchful eyes, an unseen hunter among the people. From capital cities and villages to the dense forests and rolling hills of England, exploration is vital to keeping yourself sharp. You must feed off the land if you hope to endure. Hunt and forage to replenish your health and fortify your equipment. 1050 எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? Search pagan temples and Roman ruins for new activities and challenges to strengthen yourself and your settlement. The more you explore, the more of England's secrets you will reveal. But as you push deeper into England, the enemy will push back. In a series of climactic moments, Assassin's Creed Valhalla will feature massive assaults in which you will lead Evor's army into battle against heavily guarded Saxon fortresses. We will reclaim fight for your land, and tomorrow we rebuild. Assassin's Creed Valhalla will transport you to wondrous smiths and England's pagan roots. It will challenge and surprise with unforgettable characters, thrilling triumphs, and tragic losses, giving you the chance to live your own Viking saga. இன்னும் நிறைய இன்னும் நிறைய கேம் பிளே இருக்கு. இது சும்மா ஒரு இதுதான். Assassin's Creed Valhalla. இன்னும் நிறைய கேம் பிளேஸ் இருக்கு. டோன்ட் வரி. நம்பர் 17 ரா.
9th century England is truly unlike anything the franchise has seen before. Assassin's Creed Valhalla will release this holiday season on Xbox Series X, PlayStation 5, Xbox One, PS4, PC, and Stadia. Stadia na? We're close to wrapping up today, but before we go, our CEO, Yves Guillemot, is here to share a few... Groovy-ஆ? Groovy Stadia. Groovy Stadia. TV-ல ஆடலாம். Animation மூஞ்சி வாட்டேக்க, animation மூஞ்சி. எப்படி பேசுறான் பாருடா. வாயை ஓரமா வச்சுக்கிறான். இன்னொன்னு இருக்காடா. ட்ரை பண்ணுங்கடா நீ. hyperscape லாக. இன்னொன்னு ஃபார்வர்ட் இருக்காடா. hyperscape அப்டேட் வந்துச்சுடா vortex. அதான். லாகின் ஆதுடா. டேய் நான் வேற எனக்கு 4 Ubisoft அக்கவுண்ட் இருக்குடா. எப்படினே தெரியல. என்ன அக்கவுண்ட் என்னன்னே தெரியல. ரிமெம்பர் மறந்துட்டேனே. மாடல் அப்படியே போய்டு அப்படியே ஆட்ஸ் டாக் தர சொல்லணும் ஆட்ஸ் டாக் ஐயோ குருக்கு 2 ஸ்டெப் கேக்குதுடா அப்ப திரும்பியும். ஆமா டெப் கேட்டேன். என்ன பண்றது? ஏய் யூர் அக்கவுண்ட் கொடுத்துருக்கா? Yes. It's happening, boys. It's happening. Let's go. என்ன கேம் டாப்பா? டிவிஷன் வரல கிராஃபிக்ஸ். guys இது இருக்கடா வாட்ச் டாக் எக்ஸ்க்ளூசிவ் கேம் ப்ளே கேம் ஆன் சைட் இருக்கு. இல்ல. ஏய் இன்னும் ஹைப்பர்ஸ்கேப் வரவேல நினைக்கிறேனே. hyperscape டிசேபிள் லைப்ரரியில வந்துச்சு எனக்கு. 8 GB டா. ஃபார் கிரை எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு கேம் எனக்கு நான் ஓபன் நான் பண்ணேன். லான்ச் ஆயிட்டு இருக்குடா சுபுக்கு. நான் கேம் ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் மேட்ச்க்குள்ள போய்ட்டேன்டா. இது செம்மயா இருக்குடா. காய்ச்சி ஓல வாங்க அதுக்கு இந்த வீடியோ. என்கிட்ட 10000 வாலா வெடிலாம் இருக்கு. நான் போடுவேன். முடிஞ்ச வாட்ச். ஸ்டக் ஆகாது. ஃபார் கிரை 6 எப்படி இருக்கு பாரு ஆப். ஆமா எல்லாம் ஃபார் கிரை 6 டா. அந்த ஆபரேட்டர் நாச்சு. ஆபரேட்டரா? एक्चुअली அந்த ப்ளூ விட எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. அந்த பிங்க் கலர்ல வருது பாரு. ஹைப்பர்ஸ்கேப் தான் இது வரப்பற மாட்டறான் எனக்கு. எனக்கு ஸ்டோர் லோட் ஆயிட்டே இருக்கு. நாய்ஸ் பாடி வாங்க போறேன். ஏய் தலைவன் ஃபார் கிரை போட்டான். பிரஸ் அன்னைக்கு It's beautiful, Mego. vortex இன்வைட் பண்ண. வெயிட் பண்ணு. But useless. ஏய் நான் I have something for you. இது கிரனேட் எடுத்து போடுவா. அதானே கேம் ப்ளே தூ. அதான். நான் அதுக்குள்ள ஒரு மேட்ச் போயிட்டு வந்துறேன். The grenade is simple. இது பேட்டில் பாஸ் செம்மயா இருக்கு டி. டேய் இதோ நைஸ் வந்தறேன். Hello, contender. செம்மடா டி. Welcome to the hyperscape. I'm glad you're here. You've connected to the hyperscape via the B-Link. An amazing device created இதுல போய் டவுன்லோட் பண்ணுங்கடா. வெப்சைட்ல போயிட்டு The hyperscape is your gateway to வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா fantastic 5 GB, future. A place to யூப்ளேன்னா meet 8 GB. friends, express your identity, and of இது course, மிகப்பெரிய flex your வால். skills in crime. நம்பாதீங்க. First, you need to choose a virtual identity. ஏய் யூடியூப்ல பாருடா. கேஜிஎஃப் ஃபேக்டரி எனக்கு கேக்குது. கேஜிஎஃப் ஃபேக்டரி எனக்கு கேக்குது. பேசுங்க வெடி. Loading. I am El Presidente, which means that someday you will be El Presidente, and our people. ஜாய்ஸ்டிக் எடுத்து மாட்டு. ஹைப்பர்ஸ்கேப் பண்ணுங்க. ஏய் டிமேப்பிங் செமையா இருக்கு. Take a moment to get used to your new skin while the hyperscape core activates. I've placed several weapons in the training zone for you to test out. Even if you want what's best for them. ஃபைட் அரிக் பண்ண கூட. Defensive or movement capabilities.
ஏய் செம்மையா இருக்குடா கண்ட்ரோல் செம்ம நிறைய செட்டிங்ஸ் இருக்குடா நிதின். அப்ப நான் 300 ரூபாய் கண்ட்ரோல் எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணு. அவனே சொன்னா நாரி உன்னை நம்பன நீ நம்பிட்ட. The hyperscape is now fully loaded for your enjoyment. Use this portal to travel to the hyperscape hub, where you'll find all your options at hand. Let's get at it, contenders. If you're running low on ammo, look for an ammo pack. Ammo packs are universal and will include ammo for all weapons in your inventory. Weapons and hacks can both be upgraded in a process Prisma Dimensions calls fusion, trademark and patent pending. If you find a copy of a weapon or hack you already have in your inventory, you can fuse it, creating an upgraded version. Claim Watch Dogs 2. Watch Dogs 2 எப்பறா claim பண்ணா இவன்? claim பண்ண லாகினே பண்ண முடியல. claim அவன் வந்து பிஃபோரே போட்டான் இப்போ போடல. அரி இது இருக்கா பாரு கஸ்டமைஸ் reload. என்னடா? மேப்பிங் அது இருக்குடா. எங்க காமி? கண்ட்ரோலர் ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்குது கண்ட்ரோலர். வேர்ல்ட் மேப் மோட். நாடு இப்ப நான் அன்இன்ஸ்டால் பண்ணனே எல்லாமே ஸ்பீட் ஆயிடுச்சு. Just a sec. மேட்ச்ல போறேன். ஓகே நானும் வரேன் ஹைப்பர்ஸ்கேப். இங்க நான் போய் தூங்க போறேன். தூங்க போறியா? என்னாச்சு? இல்ல நாளைக்கு போறேன். நானும் போணும். என்ன நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் வேற 10 மணிக்கு இருக்கு. ஆன்லைன்ல நமக்கு கிடையாது. ஏய் February 18 டா. Welcome to the Hyperscape Hub. This is your point of entry to a world of imagination. ஏய் எல்லாம் ஃப்ரீடா இப்ப கொடுக்க மாட்டாங்கடா. என்ன முடியாது உனக்கு ஃப்ரீயா. சரி நான் போய் காசு கொடுத்து வாங்குறேன் விடு. 1 hour முன்னாடி விளையாடலாம் அவங்க முன்னாடி. Seen the next generation of Assassin's Creed? The birth of a resistance in Watch Dogs Legion. அதான் முடிஞ்சிச்சு போல அந்த 3 கேம் தான் தெரியல. How much GB hyperscape 8 bro 8. யோ மேட்ச் மேக்கிங் லேட் ஆகுது அவ்வளோ பிளேயர்ஸ் இல்ல போல. வேண்டாம் முடிஞ்சுடா. Ubisoft forward. entering the lobby guys. அவன் ஹைப்பர்ஸ்கேப்ல ப்ரோ பிளேயர் ஆபறேன். கேம் லான்ச் ஆயிருச்சு. அன்றைங்க गाइस. கேம் தான் லான்ச் ஆச்சு. நான் மேட்ச்க்குள்ள போய்ட்டேன் गाइस. ரெண்டு பேரும் இங்க வீசி நிக்கிறீங்க பாஜ்னிங்க ரோடா சேர்ந்து. ஏய் அவனுங்க ஹைப்பர்ஸ்கேப் பத்தி பேசிட்டு இருக்கானுங்கடா. எந்த குண்டி வந்து எந்த ஏரியால வெடி போறான்னு தெரியல. ஹரிஷ் Watch Dogs 2 வந்து இதுக்கு வந்துச்சு லைப்ரரிக்கு. எபிக் கேம்ஸ் லைப்ரரியில இருக்கு. எபிக் கேம்ஸ். ஏய் ஜான் ஒரு மேட்ச் பண்ணுவோம். என்ன மேட்ச்? Welcome contenders. Today's mode is Squad Crown Rush. You and your friends against all other squads. டாக்கோ பை வேற ஏதோ லைவ் போட்டுருக்காரு நானும் பாக்குறேன். டாக்கோ பை அது நெட் ஸ்பீடா இருக்காமா காமிக்கறானா. பாத்ரூம் போறோம் சொல்லு. ஏறிட்டேன் மேல ஏறிட்டேன். டேய் வந்துருச்சுடா கண்ட்ரோலர் ரீமேப்பிங் நிதின். டேய் கேம்ல 6 பேர் தான்டா இருக்கோம் டேய். எவ்வளவு டேய் பாவம்டா கண்ட்ரோலர் ரீமேப்பிங் என்ன வரலடா. பாவம் பையன். டேய் இருக்குடா. கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்குது. 6 பேர் 7 பேர். ஆல்ட் ஆஃப் FOV ஏத்தணும். ஏய் சொல்லுடா. ஏய் எனக்கு அந்த இத தர சொல்றா. வாட்ச் டாக்ஸா ஃப்ரீயா? அப்படியே அந்த போட்டதா இருக்கா. எங்க தலைவி. வேற பிங் எப்படி பார்க்கறது? டாப் செட்டிங்ஸ் போய்ட்டு அறிவு பண்டகாரி எடுமா கரெக்ட்டா ஏறி. All contenders are here. Get ready for deployment. ஏய் 6 பேர்ல கேம் ஆரம்பிக்குதுடா. நான் தான் வின் ஆக போறோம்.
சத்தியமா எங்க இருப்பானுங்கனே தெரியாது. ஐசி டோட்டல் சைஸ் என்ன bro? இது 8GB bro. Contenders. After installation எல்லாமே கரெக்டா இருக்கு 6 பேர்னால. guys can you hear me? Hello, can you hear me game? Sama smooth-ஆ இருக்கு. 100 fps. நாங்க 6 பேர் யார் ஜெயிக்க போறோம்னு தெரியல. எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் தான். கையில அடிச்சு கொல்ல போறேன். ரெண்டே ஸ்குவாடா? 6 ஸ்குவாடா? 6 பேர். ஏய் லோப்பிங்டா, செம்ம லோப்பிங். ஐயோ எதுல பாக்குற? இல்ல நான் விளையாடும் போது தெரியுதுல. Better than nothing. ஏய் ஷாக் வேவ் தான புதுசு. ஆமா புதுசு. நான் இதெல்லாம் பார்த்தேன். That's our first kill. கண்ட்ரோலர் ரீமேப் இங்க வந்துச்சு நேத்து உனக்காக. எங்க வந்துச்சு? அதெல்லாம் வரல. எதுல பாக்க? கண்ட்ரோல் லேஅவுட் ஃபீச்சர்னு ஒன்னு இருக்கு. சரி அப்பவே என்னது? அதான். கண்ட்ரோலர்லாம் வாங்கிடலாம். Warning. Sector is எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ப்ரோ. ஆமா ப்ரோ எல்லாத்துக்கும். I'm in trouble. நான் போட்டேன்னா பையன் கொடுக்குறானான்னு தெரியல. Ready. கரெக்டடா இது என்ன பண்றேன்னு தெரியல. எங்க போறது? Oh no, squad mates down. போய் இதெல்லாம் பாப்போம் गाइस. பேட்டில் பாஸ். மார்க்கெட் பிளேஸ். ஓகே. ஓ இப்பவே பசங்க இருப்பானுங்க. நம்மலாம் விட்டுருக்காங்க. Watch out for collapsed sectors. 700 தான்டா சீப்பா. Reloading. இது ஒரு பேட்டில் பாஸ் 700 தான். The haste event is about to start. Well, this is dicey. எத்தனை கேம்ல பேட்டில் பாஸ் வாங்குவா? இதுக்கு அப்புறம் 3 எந்த பேட்டில் கேம் பாஸ் ஆக்சுவலா 3 பேட்டில் பாஸ்ரா. Let's reload. இருக்கறதே 30 டியர் தான் மொத்தமே Be aware of 3 location ஃபுல்லா contenders. Sectors are starting to collapse. கண்ட்ரோலர் 2-3 வாங்கி போட்டாலும் பரவாயில்லன்னு வாங்கி கொடுப்பாங்க எல்லாரும். நேச்சுரல் சிசி வாங்கி போடுங்க. தண்ணில வந்தா என்ன ஆகுது? தெரியலடா தண்ணி. எவ்வளோடா அடிக்கிறதா? ஆமா ஆமா லோப்பிங். செம்ம லோப்பிங். நைசி உன்னோட பேர் சொல்லு. பேரா இது நம்ம ஒரு மேட்ச் போடு. கலைச்செல்வின்னு இருக்கு. எந்த போடு? எத்தின ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட எனக்கு. சொல்லு பேர் சொல்லு. Vortex 149. ஃபாஸ்டஸ்ட் வின் இல்ல இது வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் நினைச்ச மாதிரி 2 ஸ்குவாட் இல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க திடீர்னு. கொடுத்தேன் 6 ஸ்குவாட். 6 ஸ்குவாட் தான் நான் 6 பேர்னு நினைச்சேன். ஆமா 6 ஸ்குவாட் தான் வரும். நான் அனுப்பிட்டியா? இல்ல மொபைல் ஸ்கார் அக்செப்ட் பண்ணிட்டேன் bro. ஏய் என்ன ஜாயின் பண்ணுடா. This is ட்ரிக்ஷாட் நீ எங்களை ஜாயின் பண்ணு. ஏய் எனக்கு யாரா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்கடா. ஷிஃப்ட் F2 தானே இதுல. இந்த Mr.de4VH6OT. Your future is in your hands. Welcome to the hyperscape. அரியடா நிதின் இன்வைட் பண்ணிட்டேன் பா. இருக்கா அரி உன என்ன அரி வா கேம் நீ ஜாயின் பண்ண. ஏய் நைஸ் இது பேர் சொல்லு. ஹரி கலைச்செல்வி. ஹரி கலைச்செல்வி. ஏய் டிஎம் பண்றா.
சரி என்ன இது பண்ணு என்ன ட்ரிக் ஷாட் வரியா பேர் சொல்லு ஏய் இன்வைட் பண்ண டெட் சாட் வந்துரு டிஎம் பண்ணு தயவு செஞ்சு டிஎம் பண்ணு நீலாம் இன்வைட் பண்ண டெட் சாட் வந்துரு This is your locker. You can find all the customization options you want to play with your friends. This station is where you can invite them to join you in the hyperscape and form a squad. நாயாது டெட் ஸ்டார்ட்டா Find out the latest news concerning events, promotions, updates, and everything else that Prisma Dimensions thinks you should know. I am at your disposal. எச்சு ஒரு கவலையா ஆர்மா டி கீபோர்ட் ஃபால்ட்ரா என்ன பண்றது ஏய் வாங்கடா இப்ப காப்பி பேஸ்ட் பண்ணாடே Here's where you stand in a season. You can check your progress and status here to see how close you are to obtaining the season's top flight items. Hey, amount. நிதின் வாடா. Try again ஒரு இதுடா practice means gain more back. வாட்டெக்ஸ் இன்வைட் பண்றேன் பாரு வா வா டக்கனா. இது எப்படி நான் claim பண்றது? இப்போ அந்த ஹைப்பர் ஸ்கேப்னா நல்லா லோட் ஆயிடும். வாட்டெக்ஸ் வந்துரு ஜாயின் பண்ணு. நானும் நாய்ஸி இருக்கோம். கேம்ல ஆஃப் பண்றோம் வாய்ஸ். ஹாய் ப்ரோ நாய்ஸி ப்ரோ. டேய் எங்கடா நானும் நிதின் ஆடுறோம். அப்படியே ஜாயின் பண்ணுங்க ரெண்டு பேரும். டேய் மூணு பேர் தான்டா போக முடியும். அப்படியே அப்ப நாய்ஸி நீ நானே போலாமா? வா. ஏய் நிதின் நீ உள்ள கேம்க்குள்ள வரலையா? ஆப்டிமைசிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. 70 75 84 91 on road my friend. Guess who's here? Sammy Sultan. எங்க இருந்தோ வருவான் திடீர்னு எங்க இருந்தோ போவான். அந்த அக்கவுண்ட்ல போய் சென்ஸ் எல்லாம் பார்க்கணும்டா. Hello. Hello my friend. Where are you from? I'm from India. Wow. Do you know how ping? I don't know. I don't know about ping. What ping? Oh, okay. I don't know. It's not showing. Okay. Welcome, contenders. Today's mode is Squad Crown Rush. You and your friends against all other squads. இல்ல நான் ஐடி சொல்லு. எப்படி புஷ் அட்டாக்? இது ஏதோ பேஸ் இருக்கு. என்ன பட்டன் வச்சிருந்தேன்? டி ஹலோ பேசுறதே கேட்க மாட்டேங்குது. ட்ரைனிங் முடிக்கணும்டா. கேக்கலையா உனோட சும்மாடா இது பண்ணிட்டு வந்துடா. பேஸ் மோட் பண்ணு. ஏய் போய்டான்டா. ஏய் ஐடி டிஎம் ஏய் ஜெனரல்ல போடுறோம் ஐடியா. ஜெனரல்ல டேய் ஒண்ணு இல்ல நீ விளையாடு. ஆடியோல ஐயோ ஆடியோ எங்க அப்ப மாத்துறது? தெரியல செட்டிங்ஸ் பண்ணியா? ஆடியோன்னு அதுல வந்து வாய்ஸ் சேனல் இருக்கு ஸ்குவாட்ல இருக்கா? கீழ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு என்ன இருக்கு? புஷ் ஓபன்ல தான் இருக்கு. அப்ப என்ன மைக் ஓபன்ல தெரியல போல இருக்கு. மச்சான் போய் நான் பிங் ராஜி. ஹலோ கேக்கல Hello my friend, how are you? My friend. Is that my bio? நான் வரல வெயிட் பண்றா. எனக்கு ஏதோ லோடிங். ஏய் 15 ஸ்குவாட் ராவா. பேசிட்டு இருக்கா? டியோ ஸ்குவாட் ரா ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏய் கேஃபோ பிளேயிங் ஹைப்பர்ஸ்கேப். கேஃபோ இன்வைட் பண்றா. எங்க போற லான்ச் ஆயிட்டு இருக்கு. எங்க போற நாய்தி ஸ்டார்டிங்ல மட்டும் ஸ்டார் ஸ்குவாடா. வெல்லடா 0 டா. ஏய் டிக்ஷாட் நூபே 0G3 எனக்கு இந்த டிவில சரியா தெரிய மாட்டேங்குது. இஸ் தட் vortex? ஆமா bro. ஹாய் சமி RK vortex here. டே ராகேஷ் டீசர் தெரியல bro என்ன சார் எனக்கு அப்பு வந்துட்ட மாட்டே இருக்கேன். வெயிட் பண்ணு இன்வைட் பண்ணு. பட்டனை மாத்தணும். Always useful. Here we go. பட்டன் மாத்திக்கிறேன். ஹலோ amigo. All right. கேம் ஜெனரலா நான் பட்டன் மாத்துறது இங்க. ஜாயினிங் கேம்ல தெரியாது. என்ன நீ ஜாலியா வந்துட்டு இருக்க. இனி வந்து மண்டேல போட போறவனா? ஏய் மேப் பண்ணிக்கோ மியூட் பண்ணிக்கோ. டேய் பட்டன் மாத்துறது எங்கடா? கண்ட்ரோல் டிஸ்டன்ஸ் என்கிட்ட கேக்குறியோ நீ தானே என்னோட மோசமா இந்த கேம் விளையாட்ட. ஏய் எஃப் மேட்ச் கூட இல்ல ஒரு மேட்ச் தான் உங்க கூட விளையாண்டேன். ஓ டேய் நான் கேம்ல பேசுறேனா? vortex பட்டன் மாத்துறது எங்கடா இருக்கு?
என்னடா பட்டன் மாத்துறது எங்க இருக்கு செட்டிங்ஸ் போய் மவுஸ் இதுல ஃபர்ஸ்ட் செட்டிங் அதான் நினைக்கிறேன் கேம் பிளேல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா கேம் பிளேல இருக்கு சான்ஸ் கேம் பிளேல தான் பாத்துட்டு இருக்கேன் காணோம் ஏய் இன்ஃபேமஸ் நீ கண்ட்ரோலர்ல வர ஆமா ஆமா கண்ட்ரோலர் தான் உடைஞ்சிருச்சுனா ஜெனரல் R2 இல்ல ஒரு பட்டன் இல்ல அது அப்படியே மாத்தணும் மாத்த முடியல பட்டன் எங்கன்னு தெரியல அப்புறம் Warning. Sectors will soon be collapsing. ஆமா இப்ப ஷூட்டுக்கு என்ன பண்ணுவ கை விட்டுறாடி பட்டன் உள்ள பட்டன்லாம் இல்ல கை விட்டுறீங்க கை உள்ள ஓடணும் செஞ்சா அடுத்த அப்டேட்ல கொண்டு வந்துரும் அதே மேப் ஏய் எனக்கு இது கிடைச்சிச்சுடா பவர் நெக் போலாம் எஸ்எம்பி கிடைச்சிச்சுடா ஏய் இந்த இடம் கொலாப்ஸ்டா இடம் காலி பண்ணோம் போடா ரெயின்போ 6 என்னடா வந்துச்சா அப்படியே வா ஆமா அப்படியே அதே சென்ஸ் ஆனா இது ரொம்ப ஹை சென்ஸ் மாதிரி தெரியும்டா ஸ்டார்டிங்ல Hello, contender. இது எப்போ அடிக்குதுடா I need a moment. ஏய் தலைவி கெத்தா இருக்காப்பா நான் சொல்லட போறேன் பேரு தான் கேவலமா இருக்கு மரக்கா கிரகான் A sector has collapsed. Sweet! Gearing up! ஐசி ரைட் வந்து என்னத்துக்கோ ஏய் குடு மார்க் பண்ணே என்ன சென்ஸ் இதுல வச்சிருக்காங்க The viewers have chosen the haste event. மாத்துனே ஏய் 16 வச்சிருக்கானே 16 ஒரு மாதிரி இருக்கு Gearing up! நான் 7 வச்சிருக்கேன் 7 ஏய் இது கொஞ்சம் லோ கண்ட்ரோலர் நான் 30 Be aware of வச்சிருக்கேன்டா your location, contenders. Sectors are starting to collapse. ADS வால் இருக்கு இது என்னது I can use this. இந்த ஷாட்கன் Weapon here. காட்டுடா இது ஸ்கை பிரேக்கர் இருக்குயா ஆமா ADS வரல இல்ல நான் வந்தா மண்டேல வா நம்ம ஃபைட் போவோம் கேஃபா வெயிட் பண்ணலாம் இங்க இருக்கான் பாரு Watch out! எங்கடா போறான் I need a moment. யோ சம்மலோடா அவன் போட்டான் Watch out! On board. எப்படா மார்க் என்ன பண்ண The haste event is ended. போட்டானா இன்னொருத்தவன்டா நீ எங்க நாய்ஸி காணாம போயிட்ட I won't give up ஐயோ அட்டேரோ போல நாய்ஸி இதுல திருப்பி சொன்ன போல நாய்ஸி ஏய் இந்த பாய்ஸ் இருக்காங்க பீட்டா வெர்ஷன் பாய்ஸ் இருக்காங்க எப்படி சொல்ற நான் அந்த பிக்கெட்ஸ் தான் Warning. Watch out for collapsed sectors. Reload. நமக்கு என்ன பிங் வருது காமிக்குது நாய்ஸி என்ன ஒன்னு கமா நாய்ஸி என்ன ஹீல் பண்ண That's two. Reload. 10 squads to go. ஹெல்த் இல்ல யாரயா ஹெல்த் என்ன இவ்ளோ நேரம் ஆகுது 10 squads still fighting for dominance. Sectors are about to collapse. என் பக்கத்துல எனக்கு We're down to 10 squads. பொறுமையா அந்த அப்படி இது பண்ணிட்டானா நான் ஜாலியா வந்துடுவேன் வால் போட்டு ஓடிடுறேன் நாய்ஸி எங்கயா இருக்க நான் ஜாலியா இதுல உட்காந்து Just a moment. நாய்ஸி இங்க ஒரு ஹீல் பண்ற நாய்ஸி ஹீல் பண்றா இவ்வளோ நேரம் ஆகுது அதான் பிளேயர்ஸ் இன்னும் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பானுங்க பாய்ஸ் எல்லாம் நாய்ஸி இங்க ஒரு ஹீல் பண்றான் ஓ இடம் இல்ல வாடா ஃபர்ஸ்ட் விக்டரி ஆயா ஏய் விக்டரி ஆடுறா நாங்க டேய் போட்டா நின்னு தூக்கி ஓடு உலகமகா வெடி I will be my coach in Hyperscape. Sami account just changed the name. Okay. Hey, vada, I'm uploading. ரோனால எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு அந்த இடத்து ஃபுல்லா நான் 21 ஸ்குவாடா 21 பேர் நான் 21 ஸ்குவாட் ஹாய் யாகேஷ் ரொம்ப நாளா ஆளா காணோம் வாட்டக் ரொம்ப ஜாலியா இருக்காரு போல ஆமாப்பா ஏய் ஆண்டாது இன்வைட் பண்ணுங்கடா யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டீங்களா
என்ன இன்வைட் பண்ணீங்க ஏன் நான் உன்னை பண்ணனே பண்ணியாச்சு வர மாட்டேங்குது இரு நாம டெம்பஸ்ட் ஸ்டார் தானே டேய் என்னடா டெம்பஸ்ட் அங்க ஸ்டார் என்னடா டேய் வெப்பன் இல்லாத கேம் கொண்டோமா வாடெக்ஸ் இல்ல இங்க வா வந்துச்சா அடிறான் எங்க வரோம் ஷிஃப்ட் F2 அம்தே பாக்ஸ் அங்கனா இறங்குவா எடுப்பானா ஷிஃப்ட் F2 அம்திட்டு அங்க ரைட் சைடு டாப்ல இன்வைட் பண்ணேன் சரி அங்க வாயா தட்ஸ் ஆல் உனக்கு லாக் ஆகுது ஸ்கிரீன்ஷாட் அதே அக்கவுண்ட் தானே அதேதான் அக்கவுண்ட் தான் இன்வைட் பண்ணிட்டேன் இங்க புஷ் டு டாக் போடு ஆக்சுவலி எய்மிங் ஈஸியா இருக்குயா இதுல ஆமா புஷ் டு டாக் போடு கேம்ல நீ SMG கட்டிட்டா இந்த ஓபன்ல இருக்கா என்னடா கருப்பு மண்டை அட்ரா இன்னைக்கு ஒரு விக்டரி ரைல போறோம் நேரா என்ன பண்ணுங்க பாய் உன்னை இன்வைட் பண்ணலையா இன்வைட் பண்ண வந்துச்சா வாடெக்ஸ் ஆனா புஷ் பண்ணலாம் எனக்கு வர மாட்டேங்குது லைட்டா பிளாக் அவுட் மாதிரி சரி நான் இன்வைட் பண்றது வருதா எனக்கு பார்த்தா சொல்லு எங்க ஹரி நான் இன்வைட் பண்றது இங்க இருக்கான் பாரு வரல மார் பண்ணு எங்கடா ஜாயின் பண்ணியா அவன் ஓடிட்டான் ரொம்ப ஓபன்ல வைடா மாத்திக்கிறேன் ஓபன்ல நின்னு எப்படி ஓபன்ல வைக்கிறது எப்படி என்ன வைக்கிற நீ பார்ட்டி கொடுத்து இரு உன்னை இன்வைட் பண்றேன் வீடியோஸ் ரொம்ப அதிகமா இருக்குடா அதான் இன்வைட் பண்ணிட்டேன் ஏடிசி 30 சூப்பரா இருக்கு நல்லா ஈக்குவலா இருக்கு நல்லா கரெக்ட்டா சூப்பர் ஏய் என்னடா உனக்கு கீழ ஆரோ மார்க் அடிக்குது எங்க இருக்கான்டா ஸ்டார்ட் பண்ணு இங்க வா அவன் தான் பாடில இருக்கு எப்படி ஸ்டார்ட் ட்ரிக் ஷாட் இங்க வா இங்க F வார்டெக்ஸ் எய்ம் நல்லா இருக்கு இது மட்டும் எனக்கு தெரியல அங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க கேஃபோ ஜாயின் பண்ணிக்கோடா ஆமா கன்ஸ் மட்டும் என்னன்னு கேஃபோவா ஓகேடா கன்ஸ் மட்டும் என்னன்னு எனக்கு சொல்றா எனக்கு கன்ஸ் வந்து இல்லனா பாக்குறது பிஸ்டல் நல்லா கையில கிடைக்குது சரி எங்களுக்கே ஸ்கை ஸ்கிராப்பர்னு ஒன்னு இருக்கும் அது செம கன்னு அது எடுத்துக்கோ இது எய்ம் அதே மாதிரி இருக்கு எனக்கு ரயாட் எய்ம்லாம் சப்பையா இருக்கு எய்ம்லாம் செம்ம ஈஸியா அடிக்கலாம் ஆமா எய்ம் ரொம்ப ஈஸியா இருக்கு நீ ஓட்டான்டா எல்லாரும் ஸ்டாம்பர் ரைட் டிவி சேனல் செக் பண்ணி பாருங்க FPS எப்படி பார்க்க FPS ரைட்ல வரும் Nvidia-ல Nvidia-வா எனக்கு வரல Ready for squad training? Only one squad can win. கூச்சு பாரு கூச்சு விளையாண்டு பாரு செமையா இருக்குடா Or by eliminating all other squads. என்னடா இருக்கு பாரு இந்த பில்டிங் மேல ஒருத்தங்க ஒன் ஷாட்டா இங்க ஓடுறான் ஓ ஏபெக்ஸ் மாதிரி ஏறுவானே இதுல இங்க இருக்கான் ஒன் ஷாட் டபுள் ஜம்ப் இருக்கு ஒன் ஷாட் ஏபெக்ஸ் மாதிரி ஏற மாட்டான் போடு பிக்சர் முடிஞ்சா இங்க வா பாப்போம் போடு பரவாயில்ல கொட்டகாரி கவாடா ஒரு கிலோ அசிஸ்ட்ரா டேய் நான் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணேன் நான் கழிச்சு ஒரு மேட்ச் போட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வார்டெக்ஸ் இன்வைட் பண்ணா ஹரி இங்க நில்லு இங்க இருக்க மேல பாரு டாப் ஆஃப் எவரிவன் யா எப்பறா வரது டபுள் ஜம்ப் கரெக்ட்டா பண்ணி அந்த இது மேல கரெக்ட்டா ஏறணும் இங்க பாரு வாடா இது மேல கரெக்ட்டா செகண்ட் ஜம்ப் வரணும்டா ட்ரிக் ஷாட் செகண்ட் ஜம்ப் இங்க வரணும் மிட் ஏர்ல செகண்ட் ஜம்ப் பண்ணாதான் ஏற முடியும் இன்வைட் பண்ணு அவ்வளவுதான்டா அண்டாண்டா ட்ரிக் ஷாட் டெட் ஷாட் நீ என்ன வச்சிருக்க கிராபிக்ஸ் ஃபுல் எல்லாமே ஃபுல் எனக்கு 60 fps வந்தா போதும் ஏன்னா எனக்கு நான் இதுல தான் 60 ஹெச் தானே நெட் பண்ணிட்டேன்டா எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னா இது பண்ணிக்கலாம் செம ஃபாஸ்ட் கேம் இந்த ஈசராக்கி 103 பாயிண்ட்ஸ் சும்மா அமுத்தி விளையாண்டுட்டு இருக்காதீங்க பாட்டு பாவம் அழுகும் நைட் ஃபுல்லா இருக்குடா எப்படி கலெக்ட் பண்றது விளையாடப்படியா விளையாடலாம்டா நித்தின் நான் இருக்கேன் விளையாட வரைக்கும் விளையாடலாம் ஆர்ச்சீவ்ஸ் வாடா ஆர்ச்சீவ்ஸ் கம் ஆன் गाइस லெட்ஸ் கோ ஆர்சிஎம் எங்க இருக்கு டேய் மார்க் நீ எந்த கன் எடுத்தாலும் சுட ஆரம்பிச்சிடுறா டிக்ஸாட் அந்த பவர்லாம் இருக்குல்ல ஹைப்பர்லாம் கிடைச்சா என்ன பண்ண ஏய் பவர்லாம் இருக்கு QE இன்விசிபிள்லாம் ஆகலாம் நீங்க பால் அதெல்லாம் அதான் சொல்றேன்ல கன் மட்டும் எப்படின்னு சொல்லிடு ஈஸியா தான் இருக்கு வார்டெக்ஸ் பேச ஒரு நிமிஷம் ஹலோ நான் மியூட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் நான் இங்கே குதிக்கிறேன் கேக்குதா நான் என்னடா பேசுறது அப்படி குதிச்சான் ஆமாண்டா ஐயோ இது சொல்லாம
எல்லா பவர்லாம் இருக்கு பாரு, நிறைய இருக்கு பாரு. இன்விசிபிள். எந்த கன்ன பிராக்டீஸ் பண்ண? புரோட்டோகால் லெஜெண்டரி கிடைச்சிருக்குடா எனக்கு. அது எடு. ஹலோ. நல்ல புரோட்டோகால். கேம்ல பேசுறேன் நானே. இல்ல. மேட்ச் டே லெவல் 4. Always useful. ஆமோ பாக்ஸ்ல நிறைய இருக்கும். எடுத்துக்கோ. ஹலோ. போட்டோ டிராகன் என்ன கிடைச்சிருக்கு? ஹலோ. நீ இப்போ ஒரு கன் எடுக்கறீல்ல, அதே திருப்பி எடுத்தீனா பேசுறது கேக்குதா? அப்கிரேட் ஆயிடும். ஹலோ. அது தெரியும், அது நான் பார்த்தேன். SMG எடுமா? யாருக்காது SMG? இங்க இருக்கு SMG. இங்க புரோட்டோகால் இது இருக்குடா. ஓ, அது என்ன கிரனேட் லான்ச்சர் மாதிரியா அது? சுட்டு பாரு. Weapon here. அது நான் சுட்டது இல்ல அது. இங்க ஸ்னைப்பர் இருக்குடா. ஏய் அதுதான்டா ஸ்னைப்பர் யூஸ் பண்றா. Sectors will soon be collapsing. புரோட்டோகால் தான் ஸ்னைப்பர். எய்ம் பண்ணி பார், சூப்பரா இருக்கும். ஏய் ஸ்லாம் இருக்கு யாருக்கு? எக்ஸ்பயர் இருக்கு இங்க. ஏய் வார்டெக்ஸ் எந்த இடம் நீ தான் கூட்டிட்டு போறோம்? I can use this. எங்கனா போறோம். சீரியஸா ஆடாதடா, ஜாலியா விளையாடுறா. இது எடுடா. இது வந்து கிரனேட்ல ஒரு அடிக்கு 30 போகும். மார்க் பண்ணி எடு. நான் எடுத்துக்கறேன். போலாமா? போலாம். எங்க? போலாம். அவ்வளவுதான்டா, நம்ம ஃபைட்டுக்கு தயார்டா. டெலிபோர்ட் வச்சிருக்கேன்டா நானு. சூப்பர் டெலிபோர்ட் வந்து யூஸ் பண்ணி மேப்ல வந்து ரெட் கலர்ல வரும்டா. அதெல்லாம் ஜோன் விட்டு நீ அங்க ஆப்போசிட் போணும். Sweet. 70 வருது. நீ வா உள்ள போ. ஃபைட்டுக்கு போ. இந்த லேண்டிங் எப்பன்னா 4 ஸ்கொயர் மேப், 4 சைடுல இருந்து 4 இது இறங்குவானுங்க. அப்படியே இதுதான் இங்க ஏதோ Sector has collapsed. நான் வெயிட் பண்றேன். இது எப்பறம் ஓபன் பண்ண? அடிச்சு ஓபன் பண்ணு. அடி. இன்விசிபிலிட்டி மேக்ஸ் இருக்குடா. எங்கட்டியோ கூட நான் இது பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணத எடுத்துக்கிட்டேன். The viewers have chosen the extra jump event. ஏய் இது எக்ஸ்ட்ரா ஜம்ப் ஈவென்ட். நாம எக்ஸ்ட்ரா ஜம்ப் இல்ல, ட்ரிபிள் ஜம்ப் பண்ணலாம். Gearing up. Hack here. ஏய் டெலிபோர்ட் வேணுமாடா? டெலிபோர்ட் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா? இத நான் ஷாக் புதுசா. ஓகே. அத எனிமி போட்டா பறப்பா மேல. எல்லாத்துக்குமே ஒரே ஆமோடா? இல்ல எல்லா ஆமோ தனித்தனியா எல்லாம் எடுக்க வேண்டாம். ஆமோ வந்து தனித்தனியா எல்லாம் கிடையாது. ஒரே ஆமோ தான். பொறுக்குனேனா அந்த ஓகே, அந்த கன்னை இது பண்ணா அந்த ஆமோ வரும். அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. அந்த ஆமோ எடுத்தா ரெண்டுத்துக்குமே ஃபுல் ஆயிடும். ஆமா, அந்த கன்னுக்கு அதுவே செட் ஆயிக்கும். நீ தனித்தனியா பொறுக்க வேணாம். நல்லா இருக்கு, ரொம்ப பாஸ்டா இருக்கு. அப்படியே Black Ops மாதிரி இருக்கு. வா என்ன ஃபாலோ பண்ணு. The extra jump event is ending. என்னடா இருக்காரு இதுல? டீம்மேட்ட பார்க்கறது தான கஷ்டம். கேப்போ இந்த ஸ்கை பிரேக்கர்னு ஒன்னு இருக்கும். அதை எடுத்துட்டு மினிகன் மட்டும் எடுத்துக்கோ போதும். ஏய் வார்டெக்ஸ் நம்ம மேட்ச் நினைக்கிறேன். போறத கட்டிடுவானே. ஏய் இங்க எனிமிடா. சுடுற வார்டெக்ஸ் நம்ம மேட்சா? அப்படிதான் நினைக்கிறேன். தெரியல, சும்மா சொல்றேன். எத்தனை பேர் லெஃப்ட் வார்டெக்ஸ்? எனக்கு 32 ஸ்குவாட். நீ ஏங்கடா? இவன் எனிமி நினைக்கிறேன்டா அவர்தான். எங்க? ஏய் இங்க மேல இருக்கான்டா. எங்கடா? டா இங்க. வெயிட் பண்ணு. Watch out for sectors. பாத்தா. உள்ளதா இருக்கான். ஏய் வெளில போறான் பாரு. மண்ட சுத்துறா நாய் கூடடா. டேய் இது என்ன? தனியா இருக்கான் சொல்லலாம். Ammo here. அதான் இது பண்ணிட்டு. ஏய் வாட் வாடா ஃபைட் பண்ணலாம் சும்மா லூட். ஏய் லெவல் மேக்ஸ் பண்ணிடலாம். ஏய் கடச்சது. எங்கடா வார்டெக்ஸ்? மேல போய்ட்டான். Sectors are about to collapse. ஷாட்கன். Weapon here. ஹீல் இருக்கு யாரா வேணுமா இங்க? வா இன்னொரு ஹீல் இருக்கு. அங்க பாரு, அங்க ஃபைட் பண்றாங்க பாரு. தெரியுதா? ஸ்னைப்பர்ஸ் இருக்கா அவங்கட்ட? பாப்பா ஏய் அட்ரா அவன. போடா. ஏய் ஒளிஞ்சுக்கோங்கடா. ஏய் ஒரு நாய் காலி. பவர் போட்டா பாத்தியா? வெயிட் பண்ணு உன்னை ரிவைவ் பண்றேன்டா. இங்க இருக்குடா, இங்க வா. இருக்கா? சூப்பரா. Can I get a rest? Raising your echo. வா. திருப்பி உன் கண்ணை எடுத்து. என்னடா திருப்பி போயிட்டே? Raising your echo. ஏய் எனிமேரா. ஏய் என்னடா ரீஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவன போடுறா டேய்.
ஏய் என்னடா இது இப்படி அடி வாங்கிட்டானே ஏய் அவன் மண்டில அடிக்கறான்டா Just a moment. ஏய் வெயிட் பண்ணு என்னடா சென்சே செட் ஆக மாட்டேங்கறான் எவனா வரானே பாருங்கடா என்ன சுத்தி A sector has collapsed. What the fuck டே மண்டில வச்ச சென்சே செட் ஆவலடா ப்ரோ ஸ்ட்ரைட்டா ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் எங்கடா இருக்கீங்க இங்க தான்டா ஒன் ஷாட் லைஃப் ஏறிச்சு இப்ப அவனுக்கு அவனுக்கு லைஃப் ரீச் ரெஸ்ட் பண்றான்னு நினைக்கிறேன் The viewers போடு have அவன chosen போடு the haste event. அங்க பாதி தான்டா ஆச்சு ஏன்டா பாதி தான் அது Raising your echo. ஏய் கரெக்ட் ஆகுதுடா நிதின் பாரு ஏய் இங்க வா ஒருத்தனை ரிவைவ் பண்ணு ப்ராப்ளம் நினைக்கிறேன்டா இங்க மேல வா வந்தா என் உயிரை Sectors will soon be எங்க மேல வா அங்க அப்படியே மேல வா இங்க இருக்கேன் இங்க பாரு கன் இல்ல எடு ஏய் டெட் ஷாட் வேற எங்க கன் ஐயோ ஓகே உள்ள வா நீ சீக்கிரம் கன் அவனை ரிவைவ் பண்ணு இங்க வா அவன விட்டுரு எங்க இருக்க இங்க இருக்கா மேல இங்க வந்துறீங்க டேய் கேஃபோ அங்க எனிமி இப்போ yellow கலர்ல 200 மீட்டர் காமிக்குதா அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் ரெஸ்ட் பண்ண முடியும் எனிமி செத்த இடத்துல தான் நம்ம ரெஸ்ட் வாங்க முடியும் நம்ம செத்த இடத்துல எனிமி ரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன செத்துட்டீங்க டெட் The haste event is ending. எங்க இருக்க ஒரு நிமிஷம் எல்லாமே தூரமா தான் இருக்கு வா இவனை சேஃபா முதல்ல கூட்டிட்டு போவா யோ வாயாங்க என்னடா ட்ரிக் செட் ஓ டெட் செட் அங்க போய்டியா ஓகே ஏய் இங்கனா நிறைய இருக்கு We're down to 10 squads. ஏய் கன்ல எடுத்துட்டீங்களா Warning, watch out for collapsed sectors. ஏய் இங்க கோல்டன் கன்ல இருக்குடா கோல்டன் ஷாட் கன் யாரா வேணா எடுத்துக்கோ ஏய் உள்ள சர்க்கிள்குள்ள போவா 10 squads still fighting for dominance. ஏய் நான் ஸ்னைப் பண்றேன்டா ஏய் போட்டான்டா I need to heal. Wait, son. வாங்கடா எங்கட்ட சீக்கிரம் உள்ள ஏங்க எனிமீஸ் இங்க வா டெட் செட் ரைட்ல ஏறி வா ரைட்ல எனிமீஸ் அந்த பிரிட்ஜ்ல வரான் ஏய் வெயிட் பண்ணு Restoring your memory. Taking damage. இங்க வாடா அங்க ஏன் போற எனிமீஸ் கிளியர் கலப்பறானுங்க எல்லாம் I need a restore point. என்ன பண்றானுங்கனே தெரியல சரியான அடி எல்லாரும் செம்மயா ஏதோ கன் எடுத்து ஆடுறான் ஏன்டா கன்னை டிராப் பண்ணிட்ட அவன் இங்க இருக்குடா என்ன இங்க ரிவைவ் பண்ணி விடு இங்க இருக்கும் பாரு என்டர் கொடுங்கலாம் லைவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே गाइस லைவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கிரனேட் லான்ச்சர் இருக்கு அப்படியே ஓடேக் நீங்க